பேராசிரியர் தமிழருவி மனோன்மணி அவர்களுக்கு அற்புதமாக ஒரு நல்ல கைத்தட்டல். நல்ல தமிழ் கேட்டீங்க இல்லையா? இப்போ இவ்வளோ நேரம் ஆளினால் ஜெகதீசன் பேசினார். எல்லாரும் அவர் மூஞ்சிவே தான் பார்த்துருந்தீங்க. ஒரு பெண் மேடையில் நின்று பேச ஆரம்பித்தால்தான் அந்த நிகழ்ச்சியினுடைய வடிவமே மாறுது இல்லைங்களா? ஆக பெண்களுக்கு தான் அவ்வளோ மரியாதை. நீங்கள் பாருங்கள், குருவி இருக்குல்ல, இந்த குருவி டிஸ்கவரி சேனலில் அனிமல் பிளானட்லாம் காட்டுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட சொல்லி ஃபோனில் போட்டு பாருங்கள். லுஸ்தானான்னு ஒரு குருவிங்க. அந்த குருவியோட பேர் லுஸ்தானா. இந்த பூமி பந்து இருக்கிற பாருங்கள், நம்ம குடியிருக்கிற இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோம். இந்தியா மாதிரி அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஜப்பானு, சைனான்னு எத்தனையோ நாடெல்லாம் இருக்கிற இந்த பெரிய பூமி பந்து இருக்குது பார்த்தீங்களா? இந்த பூமி உருண்டையாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சான். இந்த உருண்டையினுடைய இந்த கடைசியிலிருந்து இந்த கடைசி வரைக்கும் 60,000 கிலோமீட்டர்னு கணக்கு சொல்கிறாங்க. எவ்வளோ கிலோமீட்ரு? 60,000 கிலோமீட்டர். இங்கேருந்து சேலமே 35 கிலோமீட்டர். 60,000 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு பெண் குருவியை பார்க்கறதுக்கு 60,000 கிலோமீட்டருக்கு இந்தாட்ட இருக்கிற ஒரு குருவி இந்த மாதிரி நவம்பர் மாதத்தில் கிளம்பி பிப்ரவரி மாதம் வரைக்கும் பறந்துக்கிட்டே போய் அந்த குருவியை சேருதாங்க. ஒரு பெண் குருவியை பார்க்கறதுக்கு 60,000 கிலோமீட்டர் பறந்து போய் அதனுடைய இணை இன்னொரு பெண் குருவியை பார்த்து அது கூட சேருதான். எத்தனை மாதம்? 3 மாதம் பறக்குது. எப்படி சார் பறக்குதுன்னா, நிலமாக இருந்தால் பறந்துடும், காற்றுல மேலே போகுது. ஏதாவது கீழே ஏதாவது புழு பூச்சி கிடஞ்சுன்னா எது எடுத்து சாப்பிட்ரும், இறையை தேடிக்கும், பசி போயிடும். பெரிய சமுத்திரத்தில் போகுதுன்னு வைங்க. இப்போ நமக்கெல்லாம் தெரிஞ்ச கடல் என்னது? இந்த பக்கம் வங்காள விரிகுடா, இந்த பக்கம் இந்திய பெருங்கடல், இந்த பக்கம் என்னம்மா அரபிக்கடல். நமக்கு தெரிஞ்சது இந்த 3 கடல் தான். இந்த மாதிரி கடல்லாம் சேர்த்துன மிகப்பெரிய சமுத்திரங்கள் இருக்குது. அந்த கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பார்க்கவே முடியாத பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் அளவுக்கு விஸ்தீர்ணம் உள்ள அந்த சமுத்திரங்கள் மேலே அந்த குருவி எப்படி பறந்து போகுமாங்க? அது கிளம்பின இடத்துல இருந்து அந்த குருவியுடைய அளவுக்கு ஒரு சின்ன மரக்குச்சி எடுத்துக்குவான். அந்த மரக்குச்சியை வாயில் கவ்விக்கிட்டே பறந்து வருதான். எப்போ அதனால் பறக்க முடியலையோ, சிறக விரிக்க முடியலையோ, எப்போ அதனால் சிறக விரித்து பறக்கிறதுக்கு உடம்பு வலிக்குதோ, உடல் வலு குறைஞ்சிருச்சோ, அந்த அழகில் பிடிச்சிருக்கிற அந்த குச்சியை அந்த கடல் மட்டத்தில், ஆழமான கடல் மட்டத்தில் போட்டுருமா. ஆழமான கடல் மட்டத்தில் இவ்வளோ அலை இருக்காதுங்க. அந்த கடல் மட்டத்தில் போட்டுட்டு அது மேலே நின்று ஓய்வெடுக்குதான். அங்கே கிடைக்கிற மீனை பிடிச்சி சாப்பிடுதான். 1 நாள் 2 நாளைக்கு அந்த கடல் மட்டத்திலேயே அந்த குச்சி மேலேயே தூங்குதான். திரும்பவும் உடம்பை தயார் பண்ணிக்கிட்டு எந்திரிச்சு பறக்குதான். 60,000 கிலோமீட்டர் தன் இணையை சேர்ந்து அந்த பெண்ணை பார்த்து அது கூட சேர்ந்து குஞ்சு பொறிச்சு குட்டிகள் குஞ்சுகள் பொறிச்சதுக்கப்புறமா இந்த பெண்ணை இங்கேயே விட்டுட்டு இந்த குஞ்சுகளோடு அந்த தந்தை குருவி பறந்து போதான் மீண்டும் 60,000 கிலோமீட்டருக்கு குஞ்சுகளை இங்கே வளர விட்டுட்டு. ஒரு பெண் மீது குருவிக்கே இத்தனை இலக்கணம் படைத்திருக்கிற இறைவன் மனிதர்களுக்கு எத்தனை பெரிய வல்லமையை கொடுத்திருக்கிறார். சிந்தும் தேன் துளி இதழ்களின் ஓரம் சென்றேன் 1000 நினைவுகள் ஓடும். சிந்தும் தேன் துளி இதழ்களின் ஓரம் சென்றேன் 1000 நினைவுகள் ஓடும். கரும்போ கனியோ கவிதை சுவையோ, கரும்போ கனியோ கவிதை சுவையோ, விருந்தோ கொடுத்தால் விழுந்தாள் மடி, விருந்தோ கொடுத்தால் விழுந்தாள் மடி. பூமாலை ஓ மல்லிகை இங்கு நான்
வேண்டுமா என்பது. ஆமாம், அந்த கை தட்டின 2-3 பேருக்கு நன்றி. அருமை. இந்த பக்கத்தில் இருந்து ஆண்கள் தான் அப்படின்னு வாதிடுவதற்காக புதுதாக இல்லறத்துக்குள்ளே நினைந்திருக்கிறார். இப்போ கல்யாணம் ஆகாத பையனாக இருந்தால் அது வேற. இப்போ தான் 2 மாதம் ஆச்சு அவர் கல்யாணம் ஆகி. அதனால் எல்லா அடியும் வாங்க காத்திருக்கிறார். எல்லா பிரச்சனையும் பார்த்துருப்பார். சந்தோஷம்னா என்னன்னோ இந்த 1 மாதத்தில் பார்த்துருப்பார். இந்த அக்கா போகிற ஏன்டா பண்ணணுன்றதையும் இந்த 1 மாதத்தில் பார்த்துருப்பார். வழக்கறிஞர் அருண், வாங்க தம்பி. ஹலோ, வணக்கம். இன்னும் கொஞ்சம் சவுண்ட் ஏற்றுங்க. ஹலோ, கேட்குதா? எஸ் யுவர் ஆனர். நீங்கள் தானே? பண்பாட்டின் பாதை தமிழ், கலாச்சாரத்தின் பாலம் தமிழ், விழிப்புணர்ச்சியின் விதை தமிழ், இசையின் இசை தமிழ், இதயத்தின் மொழி தமிழ், எல்லைகளற்றது தமிழ், என்றும் வாழ்வது தமிழ், நம்மின் நீட்சி தமிழ், நாவின் ஆட்சி தமிழ், தன்னம்பிக்கை தமிழ், தத்துவம் தமிழ், அரங்கம் போற்றும் தமிழ், அதிசயம் நிகழ்த்தும் தமிழ், நம்மை ஆளுமையாக்கும் தமிழ். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. தமிழுக்கு வணக்கம். வனவாசி மக்களுக்கு சிறப்பு வணக்கம். நல்ல ஒரு பலத்த கைத்தறல் கொடுக்கலாம். இப்போ இவங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும். உங்களுக்குமே ஒரு சந்தேகம் வந்திருக்கும். என்னது? வணக்கம் அவ்வளோதானடா, அது எதுடா பக்கம் பக்கமாக பேசுகிற அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கும். சவுண்ட் இல்லை. இது என்ன பண்ணணும்? இப்படி வரணுமா? அருண் இப்படி வந்திருக்கேன். இங்கே வந்துட்டுங்களா? இங்கே நடுவர் மறைச்சிருவாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நடுவர் அவ்வளோ பார்க்குற அளவுக்கு சும்மா ஓகேவா? இல்லை அதிலே போயிட்டோமா? சரியா? இருக்கிறதே பின்னாடி வந்துடலாமா? ரைட், என்ன ஓகேவா? போதும். சரி. இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வந்திருக்கும். சவுண்டு மட்டும் கொஞ்சம் ஏற்றிக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வந்திருக்கும். வணக்கம் அவ்வளோதாண்டா, அதுக்கிட்ட பக்கம் பக்கமாக பேசுகிறீங்க அப்படின்னு டவுட் வந்திருக்கும். முன்னாடிலாம் வடநாட்டிலேருந்து தலைவர்கள் பேச வருவாங்க நம்ம ஊருக்கு. அவங்களுக்கு என்ன தெரியும்? ஹிந்தி மட்டும்தான் தெரியும். கேட்குற நம்மளுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். அப்போ என்ன மாதிரி ஒருத்தர் டிரான்ஸ்லேட்டர்னு போட்டிருப்பாங்க, மொழிபெயர்ப்பாளர். இவர் இங்கே ஹிந்தியில் பேசியிருப்பார், இங்கே இவர் தமிழில் பேசுவார். என்ன மாதிரி ஒருத்தர் இவர் இங்கே ஆரம்பிச்சிருப்பார். கியாதர் மாதா ஹே ஆதர் மாதா ஹே, 2 வார்த்தை தான். இப்ப என்ன மாதிரி ஒருத்தங்க மொழி பெயர்க்கணும். இந்த மாதிரி இந்திய நான் கேட்டதே இல்ல. ஆமா, இப்ப என்ன மாதிரி ஒருத்தங்க வரணும். நான் இப்ப நியாயமா அங்க வரணும், வந்தா சவுண்ட் ஒரு நாள் இங்கே நிக்கிறேன். இப்ப இவங்க மொழி பெயர்க்கணும். ஆனா மொழி பெயர்க்க வந்திருக்கான் பாத்தீங்களா, என்ன மாதிரி ஒருத்தன். அவனுக்கு ஹிந்திலாம் தெரியாது, கேட்கறவங்களுக்கும் தெரியாது. யாருக்கு தெரிய போகுது? சும்மா அடிச்சு விடுவோம் அப்படின்ட்டு கல் தோன்றி முன் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியாம் தமிழ் குடியிலே பிறந்து வளர்ந்துன்னு போயிட்டே இருப்பானா. ஹிந்தி பேச வந்தோம் ஆடி போயிடுவான். டே கியாதர் மாத்தா ஹே ஆதர் மாத்தா ஹே, முடிஞ்சு போச்சு. நீ என்னடா பக்கம் பக்கமாக பேசிட்டு இருக்கணும்னா, அப்போ நம்மால் சொல்லுவான், என் தாய்மொழியில் மட்டும்தான் நீ 2 வாரத்தில் பேசினா அது 2000 மக்கள் கூடிய இடத்துல என் தாய்மொழி தமிழுக்கு தான் இருக்குன்னு சொல்லுவானா. அப்படிப்பட்ட தமிழால் உங்களை வணங்கி, அதுவும் குறிப்பாக இந்த பனிக்காற்றிலும் தமிழ் காற்றை கேட்பதற்காக வந்திருக்கின்றவங்களை அத்தனை பேருக்கும் நாங்கள் தலை வணங்கி எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உரையை ஆரம்பிக்கிறோம். சிறப்பான நடுவர். சிலர்லாம் பார்த்து கேட்போம், இவரெல்லாம் நடுவரான்னு. ஆனால் நான் சொல்கிறேன், நடுவர் என்றால் அது இவர் தான் சொல்கிற அளவுக்கு சிறந்து விளங்கக்கூடிய எங்கள் அன்பு அண்ணன். ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதில் அவ்வளோ அர்ப்பணிப்பு. அவர் நான் மாலையிலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறேன். இந்த நிகழ்ச்சியை நல்லா நடத்தணுன்றல அவ்வளோ நேர்த்தியாக உழைச்சிக்கிட்டு இருக்காரு, வேகமாக உழைச்சிட்டு இருக்காரு. நல்ல ஒரு பலத்த கைத்தில் அவர் கொடுத்து நம்ம உற்சாகப்படுத்தலாம். மக்களும் சும்மா சொல்லக்கூடாது, அதுவும் குழந்தைகள் நல்லா பாருங்க, நல்லா ஒரு பலத்த கைச்சல் கொடுங்க. எப்பயுமே நம்ம பார்த்தீங்கன்னா மணி இப்போ 11:15 மேலே தாண்டி ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மணி சொல்லிடாத, சொல்ல மாட்டேன். மக்கள் ஏஞ்சிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் உண்மையிலே எல்லாருமே மக்களை பார்க்குறேன், எல்லாம் குழந்தை மாதிரி ரசிக்கிறாங்க. ஏன்னா 3 குழந்தை பேசிட்டு இருந்துச்சான். அதில் முதல் குழந்தை சொல்லிச்சு, எங்கள் அப்பா மட்டும் 2 கையில் தள்ளினா பஸ்ஸு ஓடியே போயிடுச்சு முதல் குழந்தை. 2வது குழந்தை சொல்லிச்சு, உங்கள் அப்பா 2 கையில் தள்ளினா தான் பஸ்ஸு ஓடும், எங்கள் அப்பாலாம் 1 கையிலே தள்ளா போதும் பஸ்ஸு ஓடி போயிடுச்சு 2வது குழந்தை. இப்போ 3வது குழந்தை சொல்லிச்சு, இவங்க அப்பா 2 கையில் தள்ளினா பஸ் ஓடும், உங்கள் அப்பா 1 கையில் தள்ளினா பஸ் ஓடும், எங்கள் அப்பாலாம் அப்படின்னு ஒரு ஊதுனா போதும் பஸ் ஓடியே போயிடுச்சு. இந்த 2 குழந்தைக்கு ஆச்சரியம், உங்கள் அப்பா என்ன பெரிய பயில்வானான்னு கேட்டிருக்குது. அதுக்கு 3வது குழந்தை சொல்லிச்சு, இல்லை எங்கள் அப்பா பஸ்ஸு கண்டக்டரு அப்படின்ச்சான். அப்படி ஒரு பஸ்ஸு கண்டக்டர் கூட சூப்பர் ஹீரோ ஆக்குறது யாருன்னா குழந்தைகள் தான். ஆனால் குழந்தைகிட்ட தாங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா பையன் உள்ளே வந்தான், எப்பா
எப்பா அப்பா ஏன்டா கத்துற? இல்லைப்பா தாத்தா என்ன பெரிய டான்ஸ் வரும் அந்த காலத்தில் அப்படின்னு இருக்கான். அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. இல்லையே ஏன்டா கேட்குற? இல்லை வீட்டுக்குள்ள வரும்போது பார்த்தேன் சுவிட்ச் பாக்ஸில் ஒயரை பிடிச்சி அந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு. அந்த மனுஷன் ஷாக் அடிச்சு ஆடிட்டு இருக்கிறாரு. இவர் எப்படி வந்து கேட்குறாரு பாருங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இங்கே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எனக்கு தெரிஞ்சு ரோட்டையே அடைச்சி எந்த வண்டி இந்த பக்கம் போக முடியாது. நாங்கள் தமிழ் கேட்பண்டான்னு உட்காந்துருக்க ஒரு நாள் வனவாசி தான் அப்படின்ற போது வனவாசிக்கு சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தலைப்புக்கு வருவோன்னு. ஒரு இல்லறம் சிறக்க இல்லறம் இனிமையாக இருப்பதற்கு கடமை தவறாத கணவனா பொறுமை காக்கும் மனைவியா? உன் இல்லறம் சிறந்துச்சா இல்லையா? இல்லறம் சிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் நான், அதை மாத்திப்பேன். பொறுமை காக்கும் மனைவின்னு ஒரு தவறான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. எந்த பெண் பொறுமையை காத்திருக்கிறாங்க அப்படின்றதுதான் கேள்வியே தவறுன்றதுதான் விஷயமே. சொந்த அனுபவம். ஆமா. அதுலயே எங்க அக்கா மனோன்மணி வந்தாங்க, ரொம்ப அழகா பேசினாங்க, நல்லா பாடினாங்க. நல்லா ஒரு பலத்தை கைத்தறல் கொடுக்கலாம். கிராமத்து குயில், எனக்கு கிராமத்து குயில் நல்லா பேசுனாங்க, ரொம்ப அழகா ரசித்தேன். ஆனால் கிராமத்து குயில் பேசும்போது தான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. பட்டிமன்றத்துக்கு வந்திருக்குமா, அழகி போட்டிக்கு வந்திருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அன்னலட்சுமி அழகு, ஐஸ்வர்யா அழகு, நான் அழகு, நான் மயில் குயில் எல்லாம் பண்ணாங்க. அதுலேயும் என் தலைவனை சீனாங்க. என் தலைவனுக்கு என்னங்க குறைச்சல்? இந்த பக்கம் இளைய தளபதி விஜய், அந்த பக்கம் அல்டிமேட் ஸ்டார் அஜித் மாதிரி உட்காந்துருக்கிற அவரை போய் சீண்டி அவரை சும்மா நினச்சிடாதீங்க. அவர் வந்துங்க, அவருடைய வயது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லக்கூடாதா? சரி, வயது சொல்ல வேணாம். அவர் யார் தெரியுமாங்க? அவர் ஆண் நடுவர் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இந்த பக்கம் 4 பெண்கள், இந்த பக்கம் 4 பெண்கள் போட்டு 8 பெண்களுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு ஒரு உன்னதமான மனிதருங்க. அவரு வாழ்க்கை கொடுத்துட்டா, காசு கொடுக்குறாரு நீங்க சம்பளம். எப்பா தப்ப. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இந்த பக்கம் 3 ஆண்கள், இந்த பக்கம் 3 பெண்கள். நீங்க கூட ஒரு நியாயமா இருக்கீங்க. இசைக்குழுல 3மே ஆண்களை போட்டுருக்கீங்க. ஆனா அவருக்கு அப்படி கிடையாதுங்க. பெண்களுடைய வளர்ச்சி முக்கியம். பெண்களுக்கு மட்டும்தான் என் அணியில வாய்ப்பு. இப்ப நானே போனதால ஒரு மஞ்சள் கலர் புடவை கட்டிட்டு உன்னை சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் 8 பெண்களை வச்சு பண்ண. எப்படி சிவகார்த்திகேயன்ட்ட விஜய் வந்து கோட் படத்தில் துப்பாக்கியை கொடுத்தாரோ அதே போல் தன்னுடைய அணியில் பேசக்கூடிய பேச்சாளருக்கு தன்னுடைய அரியாசனத்தையே கொடுத்துக்கிட்டீங்க அமர்ந்திருக்கக்கூடிய அவரை பார்த்து என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க? ஆமாம், இது வேற இங்கே நவரக்கூடாது அங்கே நவரக்கூடாதுன்னு பாருங்கள். கடமை தவறாமல் நாங்கள் எப்படி சிறந்து விளங்க வேண்டியது இருக்குது பாருங்கள். இதில் ஒரு அற்புதமான கேள்வி. இதில் வேற அண்ணா சொன்னார், தம்பிக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. இங்கே எத்தனை பேர் 90s கிட்ஸ் இருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். கொஞ்சம் கம்மி தான். 90களில் பிறந்த குழந்தைகள். ஏன்னா அண்ணா நீங்கள் 90 நீங்கள் தான் 70 மாதிரி இருக்கீங்கண்ணே. ஏன்னா தான் பொண்டாட்டியை யாராவது பார்த்தாலே முறைச்சி பார்த்த 80களில் பிறந்தவங்க எங்க? தான் பொண்டாட்டிக்குடைய டான்ஸ் ஆடிட்டு இன்ஸ்டால ஆடிக்கிட்டு இருக்க 2K கிட்ஸ் எங்க? பொண்டாட்டியே இல்லாமல் வாழ்கிற எங்களை போல 90s கிட்ஸ் எங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போய் கூகுளில் தேடினேன், என்னென்ன எனக்காக பிறந்தவ எங்கே இருக்கிறான்னு கல்யாணத்துக்கு முன்னாடி. அது எப்போ கேட்டாலும் ஒன்னே தான் சொல்லிச்சு, அவள் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கிறா அப்படின்ச்சு. அப்படிலாம் தேடி கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகலைன்றது மட்டும்தான் பிரச்சனையா இருந்துச்சு. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே பிரச்சனையா இருக்கு. இந்த 2 மாசத்துல நான் பாக்குறேன், போண்டாவும் டீயும் குடிச்சிட்டு சந்தோஷமா இருந்தேன்னா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு மெனக்கடல் வேண்டியது இருக்கு. நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. ஒரு பெண் 5 நிமிஷத்துல சமாதானமானா அது அம்மா, 10 நிமிஷத்துல சமாதானமானா சகோதரி, 5 நிமிஷத்துல சமாதானமானா தோழி, அரை மணி நேரத்தில் சமாதானமானா காதலி. உங்களுக்கு சமாதானமாக வாய்ப்பே கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் பொண்டாட்டி. உண்மைனா கை தட்டலாம் ஆண்கள். கை கூட தட்ட பயம்தான் அவங்களுக்கு. ஏன்னா பக்கத்தில் பொண்டாட்டி இருக்காங்கல்ல பாருங்க, அதை கூட ஒருத்தர் தெரியாம தட்டுறாரு. எந்த அளவுக்கு நாங்க பெண்களுக்காக எவ்வளவு அனுசரிச்சு இறங்கி போறோம். அக்கா இன்னொன்று சொல்றேன், நான் சொல்ற பெண்கள்லாம் எங்க ஊர் விருதாச்சலம் பக்கம் இருக்கக்கூடிய பெண்கள், இங்க யாருமே கிடையாதுன்ற குறிப்பை நம்ம எடுத்துக்கணும். ஆமா, ஏன்னா ஒருத்தனை கடை வீதிக்கு போயிருக்கான். ஒரு மந்திரவாதி என்ன பண்றான், ஒரு டம்ளர் தண்டில இருந்து கட்சி படுத்திருக்கான். எல்லாம் ஏன்னு கை தட்டிருக்கான். பக்கத்துல இருந்த ஒருத்தன் முறைச்சி பார்த்துருக்கான். இன்னொருத்தன் கேட்டிருக்கான், ஏன்டா ஒரு டம்ளர் தண்ணில இருந்து இம்மா பெரிய கட்சி படுக்கிறான், நீ என்னடா முறைச்சி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு இருக்கான். அதுக்கு அவன் சொல்லிருக்கான், இவன் எம்மா தரும் ஒரு டம்ளர் நடிகை தண்ணியிலேருந்து ஒரே ஒரு கட்சி தான் எடுக்கிறா, என் பொண்டாட்டிலாம் 2 செட்டு கண்ணீரில் ஒரு பட்டு புடவையே எடுப்பா அப்படின்னானா. அப்படி பெண்களுக்கு என்னவோ காஞ்சி பட்டு, ஆரணி பட்டு, பனாரஸ் பட்டு அதை வாங்கி கொடுக்குறான். நம்மள மாதிரி ஆண்களுக்கு கஷ்டப்பட்டு, கடம்பட்டு, மானங்கட்டு, வெக்கங்கட்டு, துன்பங்கட்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்கோமா இல்லையா? என் பொண்டாட்டி என்ன கேட்டானே, என்ன கேட்டாங்க கேளுங்க. மாமா மாமா இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, இந்த வாரம் ஃபுல்லாக என்னை துணி கடைக்கு கூப்பிட்டு போனீங்க. ஆமாம், அடுத்த வாரம் ஃபுல்லாக நகை கடைக்காக கூப்பிட்டு போங்க அப்படின்னா. நான் சொன்னேன் போகலாமா, அதுக்கு அடுத்த வாரம் ஃபுல்லாக கோயிலுக்காக போகலாம் அப்படின்னு.
ஏன் மாமான்னு கேட்டா, பிச்சை எடுக்க தான் அப்படின்னு. பின்ன வாங்கி கொடுத்து அதுதான் நிற்குங்க. உண்மையில பெண்களுக்கு இந்த புடவை மேலே என்னதான் ஆசைன்னு தெரியல. கோயிலுக்கு போகும்போது அடுத்தவங்க புடவையை பார்த்து, சே இந்த மாதிரி ஒரு புடவை நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு ஏங்கன்னா அது பொண்டாட்டி. அடுத்தவங்க பொண்டாட்டியை பார்த்து, சே இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு ஏங்கன்னா அதுதான் எங்கள் பாவப்பட்ட கணவன்மார்கள் அப்படின்றத ஏற்றுக்கிட்டே ஆகணும். இப்போ திருவிழா நடத்துகிறாங்கண்ணே, இங்கே கடை இல்லை, எங்கள் ஊர் பக்கம்லாம் கடை போடுவாங்க. பெண்களுக்கு என்னென்னமோ விற்பாங்க, ஜிம்மிக்கு விற்பாங்க, நகை விற்பாங்க, எல்லாம் விற்பாங்க. ஆண்களுக்கு என்ன தெரியுமா விற்பாங்க? பட்டை, நாமகட்டி, உத்தராட்ச கொட்டை, இதுதான் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப பாவம் எங்களுடைய நிலமெல்லாம். உண்மையிலே இவங்கெல்லாம் ஏன் தெரியுமா புடவை கட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் காஸ்ட்லியாக வாங்கி பண்ணுறாங்கல்ல. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம் தாங்க. ஒன்று நம்மளை பார்த்து இன்னொருத்தவங்க பொறாமப்படணும், இல்லை இன்னொருத்தவங்களை பார்த்து நம்ம பொறாமப்படணும். இந்த ரெண்டே கேட்டகரி தான் வீட்டில் இருக்க ஒவ்வொரு பெண்களுமே. ஒரு பொண்டாட்டி இப்படி தான் என்ன பண்ணுச்சு, இப்போ தமிழன் டூர் போட ஆரம்பிச்சிட்டான் யூடியூப்பில். அந்த மாதிரி ஒரு அம்மா ஹோம் டூர் போட்டுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் ஃபுல்லாக எங்கள் வீட்டை சுற்றி காட்ட போகிறேன் அப்படின்ட்டு எல்லாம் வீட்டில் என்னென்ன இருக்குது நான் A to Z எல்லாம் காட்டியாச்சு. அடுத்த வாரம் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுத்த புடவைகள் ஏதாச்சும் டூர் போட போகிறேன்னு எல்லாத்தையும் அதையும் போட்டாங்க. அடுத்த வாரம் ஃபுல்லாக நகை என்னென்ன பீரோவில் எங்கே இருக்குது, என்ன லாக்கர் எல்லாத்தையும் காட்டிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் 3 வாரமாக வீட்டையே சுற்றி காட்டிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு போர் அடிக்கும், அடுத்த வாரம் ஃபுல்லாக நான் ஊட்டி போயிட்டு டூர் போகிறேன். இந்த அம்மா ஊட்டி போச்சு, திருடம் பார்த்தான், இந்த அம்மா வீட்டுக்குள்ளே டூரை போட்டான். கோயில் அப்படி நிலைமை அப்படி போயிட்டு இருக்க சூழ்நிலையில இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, பெத்த பேரு குடும்பத் தலைவர். ஒரு டிவி நம்மளால ஒழுங்கா பார்க்க முடியுதா? டிவியில எல்லாத்தையும் பார்க்குறாங்க. புருஷன் வீட்டுக்குள்ள வரான், பொண்டாட்டி நாடகம் பார்த்துட்டு இருக்கா. புருஷன் சொல்றான், ஏண்டி இப்படியே நீ நாடகம் பார்த்துட்டு இருந்த, நான் தூக்குல தொங்குவன்றான். இந்த அம்மா சொல்லுது, தொங்குறதா தொங்குற கொஞ்சம் ஓரமா தொங்கு, டிவி மறைக்குது அப்படின்னு இருக்கு. அதுல என்ன அநியாயன்றீங்க நாடகத்துல? நான் ஒரே ஒரு நாடகம் தான் எங்கள் அம்மா கூட பார்த்தேன். நாதஸ்வரம்னு ஒரு நாடகம் ஒரு 4 வருஷம் முன்னாடி வந்து பார்த்துருக்கீங்களா? 4-5 வருஷம் முன்னாடி யாரும் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் பார்த்துருக்கோம். நான் ஒரே நாடகம் தான் எங்கள் அம்மா கூட பார்த்தேன். அந்த நாடகத்தில் யாரா ஹீரோன்னு பார்த்தா கோபின்னு ஒரு கேரக்டர் காட்டினாங்க. இந்த கோபி யாரான்னு பார்த்தா டெய்லர்னாங்க. நானும் அந்த நாடகத்தை ஒரு 5-6 வருஷமாக பார்த்தேங்க. அந்த ஆள் கடைசி வரைக்கும் ஒரு 10000 கூட தைச்சது கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா ஒரு வரும்போது அது டெய்லர் வந்துட்டார். இதோ டெய்லர் வந்துட்டார். அதை விட விளம்பரத்தில் கூட எவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க நம்ம பெண்களை வச்சு. அது பெண்களுமே உடந்தையாக இருக்கிறாங்கிறதான் பெரிய துன்பமே. எங்கே அவங்க பொறுமை காக்குறாங்க. அதில் தேவயானி தெரியுங்களா? ஆமாம். அந்த அம்மா என்ன விளம்பரத்துக்கு வராங்கன்னு யாருக்கா தெரியுங்களா? என்ன சொல்கிறா பாருங்க, நைட்டி விளம்பரம். என்ன நைட்டி? பொம்மிஸ் நைட்டிஸ். அந்த அம்மா சொல்லுது, என்னை குடும்ப பெண்ணாக உணர வைப்பது பொம்மிஸ் நைட்டிஸ். அதை போலன்னா நீ குடும்ப பொம்பளே கிடையாதா? அதை பார்த்த எங்கள் வீட்டுக்கு கிழவி கேட்டுச்சு, கடத்தருக்கு போறியே நைட்டி வாங்கிட்டு வந்துச்சு. நான் கேட்டேன், சாகர வயசில் உனக்கு எது கிழவி நைட்டின்னு. அது கிழவி சொல்லிச்சு, தேவயானிலாம் போடுது, நான் போடக்கூடாதான்ச்சு. அது தேவயானி, உனக்கு தேவயானின்னு ஒரு ரைமிங்கை போட்டு வெளில போனோம். எனக்கு மனசு கேட்கல. கிழவி என்ன ஒரு நைட்டி தானே கேட்டுச்சு, சரி வாங்கி கொடுப்போன்னு சிவப்பு கலரில் ஒரு நைட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வெளில போயிட்டேங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரேன். எங்கள் வீட்டு வாசலில் சிலிண்டர் வண்டியில் எங்கள் வீட்டு கிழவி அப்படி குத்த வச்சு உட்கார வச்சிருக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை, கிழவி என்ன சிலிண்டர் வண்டியில் போய் உட்காந்துருக்குதுன்னு கிழவியை இறக்கி விட்டு, ஏ கிழவி வாயில் ஏதோ மூடியில் அனுப்பிச்சு எடுத்து விட்டு, ஏ கிழவி என்ன சிலிண்டர் வண்டியில் வந்து உட்காந்துருக்குறேன்னு. அது கிழவி சொல்லிச்சு, நீ சிவப்பு கலர் நைட்டி வாங்கி கொடுத்தல? ஆமாம். அதை போட்டு நான் சமையல் கட்டில் உட்காந்துருந்தேன், சிலிண்டர் தூக்குறவன் வந்தான், அவன் சிலிண்டர் நினச்சி என்ன தூக்கிட்டான், அவன் தான் தூக்குனானே, கத்த வேண்டியதானே, கத்தலாம் தான் வாயை திறந்தா வெள்ளை கலரில் மூடி எடுத்து வாயில் சொறி விட்டான்ச்சு. இன்னைக்கு பாருங்க, இந்த நிலைமை தான் தொலைக்காட்சியை பார்க்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு. யாருமே எந்த வேலையும் செய்யறது இல்லை. எங்க வீட்டிலலாம் புதுசாக கல்யாணம் ஆனன்னு சொன்னீங்கல்ல, 3 வகையான சட்னி. நீங்க நினைக்கலாம் தேங்காய் சட்னி, கார சட்னி, கடலை சட்னின்னு, கிடையவே கிடையாது. அப்புறம் ஃப்ரிட்ஜுன்னு ஒரு கருமத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நேற்று வச்சது, முந்தா நேற்று வச்சது, போன வாரம் வச்சது, போன மாதம் வச்சது. ஏக்கா நான் தெரியாம தான் கேட்குறேன், அது ஃப்ரிட்ஜால நகராட்சி குப்பை தொட்டியா? நகராட்சி குப்பை தொட்டி கூட கொஞ்சம் மணக்குதுங்க. இந்த ஃப்ரிட்ஜை திறந்தா ஊரில் இருக்க எல்லா கரும்பும் விற்கிறாங்க. இப்போ ஆண்கள் பெண்களுக்காக எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கோம். கிரைண்டர் வாங்கி கொடுத்துருக்கோம், மிக்சி வாங்கி கொடுத்துருக்கோம், எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். ஆனால் யார் வீட்லையாவது மாவு அரைக்கிறீங்களா? இங்கே அரைக்கலாம், வனவாசல் அரைக்கலாம், நான் விருத்தாச்சலத்தில் சொல்கிறேன். யாருமே அங்கே மாவு அரைக்கிறது இல்லை. அதுக்கு மேலே அந்த கிரைண்டருக்கு மேலே மஞ்சள் கலரில் ஒரு துணியை போட்டு விட்டு 30 ரூபாய்க்கு மாவு பாக்கெட் வாங்கி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு அது கிரைண்டர் வாங்கணும்? அது படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்குன்ற போது ஆண்களோட நிலைமை எவ்வளோ பாவமாக இருக்குன்றீங்க. சும்மாவே கிடையாதுங்க. உண்மையிலேயே ஆண்கள்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு காலம் மாதிரி இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சீக்கு வந்த கோடி மாதிரி மாறிடும்ன்றது தான் உண்மையான விஷயமே. அதெல்லாம் தாண்டி எவ்வளோ பிரச்சனை. ஆண்கள் குடிக்கிறாங்கன்னு ஒரு பிரச்சனை வருது. நீங்கள் கூட 10 மணி மேலே ஆயிடுச்சு, கடை மூடுருவாங்க. நீங்கள் ஒரு ஆண் ஏங்க குடிக்கிறான்? சும்மாவா குடிக்கிறான்? டாஸ்மார்க்கு போய் குடிக்கிற ஆண்களை விட புருஷனை தூக்கி போட்டு அடிக்கிற பெண்கள் இந்த நாட்டில் அதிகம். அந்த ஆறுதலுக்காக போய் குடிக்கிறான். அவன் எவ்வளோ பாவம்னு பாருங்க.
இப்படி தான் ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான், குடிச்சிட்டு வந்து லைட்டு கம்பத்துக்கு அடியில் அவன் வீட்டில் முன்னாடி நினச்சிக்கிட்டு அடியே காமாட்சி கதவை திறடின்னு இருக்கான். இது லைட்டு கம்பத்துக்கு கீழே அடியில் படுத்துக்கிட்டு இதான் வீடுன்னு நினச்சிக்கிட்டு அடியே காமாட்சி கதவை திறடி. பக்கத்தில் ஒரு குடிகாரன் படுத்திருக்கான். அவன் சொல்லிருக்கிறான், பிரதர் வீட்டில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கான் அவன். அதுக்கு இவன் சொல்லிருக்கான், இல்லை பிரதர் மாடியில் இருக்கா லைட் இடிது பாருங்க அப்படின்னு இருக்கிறான். இவ்வளோ அப்பாவியாக இருக்கக்கூடிய ஆண்களை புரட்டி போட்டு அடிக்கிறது எல்லாமே இந்த பெண்கள் தான் அப்படின்ற போது உண்மையிலே ஆண்களை குறை சொல்லவே கூடாது. உண்மையிலே ஆண்கள் மிக மிக கடமை உள்ளவர்கள், எல்லாமே செய்யக்கூடியவங்க. இவ்வளோ ஏங்க பெண்களுடைய மனைவிகள் இவங்க இருக்காங்கல்ல, ஒரே ஒரு கதையை வச்சு என் பேச்சை முடிக்கிறேங்க. இந்த கதையை நீங்கள் நல்லா உற்று நோக்கினாலே பெண்கள் யாருன்றது தெரிஞ்சிடும். ஒரு நாள் யமன் பூமிக்கு வந்தார். யமனோட வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். எப்பா நீ தான் என்னுடைய புத்தகத்தில் இருக்க மேலே போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறது தான் அவரோட வேலை. அப்படி அவர் வரும்போது அன்றைக்கி ஒரு அந்த பெண்ணுக்கு வீட்டுக்கு போகிறார். அந்த பெண் பேர் கற்பகம். வீட்டுக்கு வந்துட்டு நீ தாம்மா இன்றைக்கி என்னுடைய லிஸ்ட்டில் இருக்க, வா மேலே போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. அந்த அம்மா சொல்லிருக்கு, சுவாமி நீங்கள் டயர்டாக வந்திருப்பீங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க, காஃபி போட்டு எடுத்து வரேன் அப்படின்ட்டு போயிருக்கு. இந்த அம்மா ரொம்ப சாமர்த்தியமாக காஃபியில் மயக்க மருந்து கலந்துட்டு வந்து யமன்கிட்ட கொடுத்துருச்சு. அதை தெரியாமல் குடிச்ச யமன் மயக்கத்தில் விழுந்துடுறாரு. இந்த அம்மா ரொம்ப சாமர்த்தியமாக புத்தகத்தை எடுத்து தான் பேரை அடிச்சுட்டு கடைசியாக அந்த அம்மா பேரை எழுதிட்டு புத்தகத்தை வச்சுட்டு வந்து உட்காந்துருச்சு. இப்போ அரை மணி நேரம் கழிச்சு யமன் ஏஞ்சிருக்கிறார். ஏஞ்சி அவர் சொல்லிருக்காரு, நான் எத்தனையோ வீட்டுக்கு போயிருக்கேன், என்னை யாருமே கண்டுக்கிட்டு கிடையாது, நானே தூக்கிட்டு போயிடுவோம் அவங்கள, ஆனால் நீ மட்டும்தாம்மா காஃபி கொடுத்து கவனிச்ச, எனக்கு எப்படிம்மா உன்னை தூக்கிட்டு போக மனசு வருது, நான் வேணா ஒன்று பண்ணுறேன், எப்பயும் இந்த புக்கில் ஃபஸ்ட்லேருந்து வருவேன், இப்போ உனக்காக நான் லாஸ்ட்லேருந்து வரேன் அப்படின்னாரான். லாஸ்ட்டில் யார் பேர் இருக்குது, அந்த அம்மா பேர் தான் இருக்குது. அதான் எல்லாம் இப்படி தான் ஏமாத்தினா இப்படி தான் ஆகும்ன்றது தான். அப்படின்ற போது இவ்வளோ ஏன் எல்லா வகையிலுமே ஆண்கள் வந்து ரொம்ப நல்லவர்கள். உங்களுக்கு உலகத்தினுடைய உச்சபட்ச தேசமாக சொல்லப்படுகின்ற அமெரிக்காவுடைய அதிபர் ஒபாமா இருந்தார். ஆமா, அவர் என்ன பண்ணார் தெரியுமா, தன்னோட மனைவியை முன்னாடி விட்டு கொடை பிடிச்சி போகிற ஃபோட்டோ நிறையவே வந்திருக்கும். ஏன்னா ஊருக்கே பருப்புனாலும் வீட்டுக்கு தொடப்பக்கட்டை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்றைக்குமே ஆண்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லா ஆண்களுமே விட்டு கொடுத்து போகிறனால நீ குடும்பமே நடக்குது. நீங்கள் பொண்டாட்டிக்கிட்ட இறங்கி போடுவேன் தோற்று போனதா வரலாறே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது இங்கே இருக்கிற எல்லா ஆண்களுக்குமே தெரியும். வெளிநாட்டுக்காரன் கேட்டானா, எப்படா திருக்கடையூரில் 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் வரைக்கும் பண்ணுறீங்க, எங்கள் ஊர்லலாம் ஒரு வருஷத்துலேயே பிரிஞ்சிடும், ஒரு மாதத்துலேயே பிரிஞ்சிடும். அதுக்கு நம்மால் சொல்லுவானா, நாங்கள் வருஷத்தில் 10 முறை டைவர்ஸ் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் பண்ண மாட்டோம், விட்டு கொடுத்து வாழும், அதுதான் காரணம்னு சொல்லுவானா. இன்றைக்கி எல்லாமே விட்டு கொடுத்து வாழலாம். ஒரு குடும்பம் சிறைக்கிறதுன்னு சொன்னால் அது அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா கடமைகளையும் செய்த ஒரு கணவனுடைய கையில் தான் இருக்குது என்று தெரிவித்துக் கொண்டு அழகாக கேட்டு ரசித்த வனவாசி மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ், ஜெய்ஹிந்த். அருமை 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 அருமை. அப்படி அப்படியே உட்காருங்க. இப்போ நாளைக்கு நீங்கள் நினச்சாலும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பார்க்க முடியுமா? நாளைக்கு நைட்டு நீங்கள் போகணும், நிம்மதியாக தூங்க தான் போகிறீங்க. ஒரு 4 நாள் கழித்து இந்த மாதிரி உங்களால் ஒரு சிரிப்பு வீட்டில் உட்காந்து தனியாக சிரிக்க முடியுமா? தனியாக சிரிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களை அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் சேர்த்துருவாங்க. அதனால் சிரிக்கிற வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் போது இன்றைக்கி கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து கேளுங்க. மணி ரொம்ப அதிகமாகிடல, ரொம்ப கம்மி தான். இன்னும் 3 நல்ல பேச்சாளர்கள் இருக்காங்க. நல்லா ரசித்து கொஞ்சம் நேரம் கேளுங்க. நாளைக்கு காலைல தூங்கிக்கலாம். அன்பு தம்பி அருணுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். ஒரு புதுசாக கல்யாணம் ஆன தம்பி அதுக்குள்ளே எந்தளவுக்கு நொந்து போயிருக்கிறாருன்றது தெரியுது. ஒரு சவ ஊர்வலம் போயிட்டு இருந்துச்சு. இறந்து போயிட்டாங்களாம், கொண்டு போகிறாங்கல்ல அந்த ஊர்வலம். அந்த சவ ஊர்வலம் இப்படி போகுது. 2 சவம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் 2 சவம் எடுத்துகிட்டு போகிறாங்க. பின்னாடி வந்து ஒரு கியூ போகுது. அதில் ஒரு 100 பேர் வரிசையாக போகிறான். ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வரிசையாக போகிறான். அவங்களுக்கு பின்னாடி வந்து 2 நாய், பெரிய கருப்பு நாயை ஒரு ஆளுங்க 2-3 பேர் சேர்ந்து அடக்க முடியாத 2 கருப்பு நாயை பிடிச்சிட்டு நடந்து போகிறாங்க. முதல்ல 2 சவ ஊர்வலம், 2 சவப்பெட்டி, பின்னாடி ஒரு 100 பேர் வரிசையாக நேர் பிடிச்ச மாதிரி வரிசையாக போகிறாங்க. அதுக்கு பின்னாடி 2 கருப்பு நாயை 2 பேர் பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. ஒருத்தன் பார்த்தான், சவ ஊர்வலம்னா எல்லாம் களைஞ்சு கசாமுசான ஆட்டம் போட்டுட்டு சத்தம் போட்டு பேசிக்கிட்டுலாம் போவாங்க, இது என்ன இவ்வளோ வரிசையாக கியூ பிடிச்சி போகிறானுங்களே, என்ன ஆச்சரியமாக இருக்குதுன்னு அதில் ஒருத்தன்ட்ட போய் கேட்டான். ஏங்க இந்த 2 கருப்பு நாய் போகுது, முன்னாடி ஒரு சவ ஊர்வலத்தில் 2 பாடி போகுது, இவ்வளவு பேர் வரிசையாக அப்படி போகிறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு. இந்த 2 கருப்பு நாய் இருக்குல்ல, இந்த நாயை விட்டால் கடித்த 2 நிமிஷத்தில் செத்துருவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல் விஷம் இந்த நாய்க்கு. இந்த 2 நாயும் கடித்ததுனால அங்கே முன்னாடி போகிறாங்களே, அதில் ஒன்று வந்து அந்த ஆளோட பொண்டாட்டி, இன்னொன்று அந்த ஆளோட மாமியா. 2 பேரையும் அந்த 2 நாயும் கடித்ததுனால பாடி எடுத்துகிட்டு போயிட்டுக்கிறாங்க.
இவனுக்கு உடனே ஒரு ஆசை வந்துச்சு, 2 நிமிஷத்தில் செத்துருவாங்களா? அப்போ ஒன்று பண்ணுங்க, அந்த 2 நாயும் எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. என் வீட்லேயும் ஒரு பொண்டாட்டி இருக்கிறா, ஒரு மாமியாக இருக்கிறா, இவங்க அக்கப்போர் முடியல, அந்த நாயை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லன்னு கேட்டிருக்கிறான். அவன் சொல்லியிருக்கான், இந்த 100 பேர் க்யூவில் வரான்ல, அவன்லாம் நாய்க்காக தான் வரிசையில் வந்துட்டுருக்கிறான். இந்த வரிசையே நாய் க்யூ தான், 101வது ஆளாக போய் நில்றானா. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு தம்பி வந்து இன்னைக்கு புலம்பிட்டு போயிருக்கார். அவருடைய புலம்பலுக்கு பதில் சொல்லணும். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை தினம் பாடும் குயிலல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழியல்லவா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். எந்தன் மனக்கோயில் சிலையாக பிறந்தாளம்மா, மலரோடு மலராக வளர்ந்தாளம்மா. எந்தன் மனக்கோவில் சிலையாக பிறந்தாளம்மா, மலரோடு மலராக வளர்ந்தாளம்மா. கனவென்னும் தேர் ஏறி பறந்தாளம்மா, கனவென்னும் தேர் ஏறி பறந்தாளம்மா. காற்றோடு காற்றாக கலந்தாளம்மா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை இனம் பாடும் குயிலல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழியல்லவா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். உங்களுடைய பலத்த கலவரையோடு திருச்சி அன்னலட்சுமி. ஹலோ, நல்லா கிளியராக ஆகிடுங்க, ஓகேவா? நான் 5:30 மணிக்கு போட்ட மேக்கப்னா அதான், நீங்கள் ஜூம் பண்ணியெல்லாம் எடுக்க வேணாம், நான் ஏற்கனவே ஜூம் ஆகி தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ, எக்கோ ஓகேவா? லைட்டாக வைங்க, எங்கள் ஊர் கேட்குற மாதிரி இருக்காதுங்க, வீட்டுக்காரர் வந்தாலும் வந்துடுவார். அது வேறையா? ஆமாம், என் குரலை கேட்டாலே ஓடி வந்துடுறாருங்க, இங்கே தான் நிற்கிறாரா? ஹலோ, பொன்மகள தேவியம்மா, பொற்பன காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, அறந்தாங்கி வீரம காளியம்மா. பொன்மகள தேவியம்மா, பொற்பன காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, அறந்தாங்கி வீரம காளியம்மா. திருவப்பூரில் வாழ்பவளே முத்து மாரியம்மா, திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா. திருவப்பூரில் வாழ்பவளே முத்து மாரியம்மா, திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா. பொன்மகள தேவியம்மா, பொற்பன காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, அறந்தாங்கி வீரம்மா காளியம்மா. ஹலோ, பேஸ் பேஸ். ஹலோ, நாகையிலே வாழ்பவளே நெல்லு கட மாரியம்மா, நாகையிலே வாழ்பவளே நெல்லு கட மாரியம்மா. நார்த்தமலை நாயகியாம் நல்ல முத்து மாரியம்மா, நார்த்தமலை நாயகியாம் நல்ல முத்து மாரியம்மா. சக்தி உமை
மாரியம்மா என்று எல்லாம் அல்ல அம்மனை வணங்கி மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் இசைக்கலைஞர்களை வணங்கி மகிழ்ந்து கடவுள் எங்களுக்கெல்லாம் வெறும் உடலை மட்டும் தான் படைத்தார். ஆனால் மானத்தை மறைக்க வறுமையில் வாடினாலும் உடலை நெய்து தரக்கூடிய என் உயிரினும் மேலமா வனவாசி ரசிக பெருமக்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பேச்சினா அப்படி சும்மா அதிரணும், உதறக்கூடாது. ஆளை ஜெயிச்சையும் பாருங்க, ஆளின் நாள் எங்க அண்ணன். அம்மா நான் எங்க பார்க்க மாட்டேங்கிறேன்னு மேடம், ஏன் மேடம் உண்மையிலே நல்ல மனிதர், நல்ல பண்பாளர், நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து எதிரணியை பாராட்டியே ஆகணுக்கா. கணவனா மனைவியா இவ்வளவுதான் கேள்வி கேட்டிருக்கீங்க, ஆண்களா பெண்களா இவ்வளவுதான் கேள்வி கேட்டிருக்கீங்க. வனவாசிக்கு எத்தனை முறை வந்தாலும் அற்புதமாக ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்கள் இங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க. குறிப்பா வனவாசியை பத்தி ஒரு சீக்கிரட்டான விஷயம் இன்னைக்கு சொல்றேன், நடுவர் அவர்களே குறிச்சு வச்சுக்கோங்க. பெண்கள் யாருமே டிவில சீரியலை பார்க்க மாட்டாங்களாம். யார் சொன்னது? எல்லாம் செல்போன்ல பாப்பாங்க, இல்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு. ஏன் எங்களுக்கு மட்டும் ஆசை இருக்காதா? மாவு பாக்கெட் வாங்கறதுக்கு அத்தனை கை தட்டுறாருங்க. எத்தனை மாவு பாக்கெட் வீட்டுல வாங்கி கொடுத்தாருன்னே தெரியல. உண்மையே சொல்லட்டுங்களா, மனைவின்னு ஒருத்தி வீட்டுல இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது நடுவர்களே. ஏன் தெரியுமா? ஆண்களுக்கு மட்டும்தான் கடமை இருக்கிற மாதிரியும் பெண்களுக்கு கடமையே இல்லாத மாதிரி அவங்களுக்கு கடமைன்னு போட்டு வச்சிருக்கீங்க. எங்களுக்கு கடமை இல்லையா? இருக்கா? உண்மையை சொல்லட்டுங்களா, ஆண்களை விட அதிகமா உழைக்கிறது எங்க பெண்கள் தான். எப்படி? காலைல எந்திரிச்சு பாத்திரத்தை விளக்கி, பல்ல விளக்கி, வீட்டை கூட்டி, வாசல கூட்டி, தண்ணி தெளிச்சு, கோலம் போட்டு, இட்லி தோசை சுட்டு வச்சு, சட்னி சம்பாரம் வகை வகையா செஞ்சு வச்சு, பிள்ளைக்கு ஊட்டி விட்டு, புருஷனுக்கு கட்டி கொடுத்து, மலை மாதிரி இருக்க துணியை பூரா அடிச்சு துவைச்சு காய வச்சு மடிச்சு, மதியான சாப்பாடு சாம்பார் கூட்டு பொரியல் ரசம் அது இதுன்னு அத்தனையும் செஞ்சு வச்சு, சாயங்காலம் 3:30 மணி அந்த புள்ளைய போய் பள்ளிக்கூடத்தை கூட்டு வந்து அதுக்கு ஸ்நாக்ஸ் டீ அத்தையும் செஞ்சு கொடுத்து, அது யூனிஃபார்மை துவைச்சு போட்டு, அதுக்கு வீட்டு பாடத்தை சொல்லி கொடுத்து, 7:30க்கு சரியா 7:30 வீட்டுக்கு என் வீட்டுக்காரர் வந்து இறங்கினா, மாமா உனக்கு டீ வேணுமா, காப்பி வேணுமா, சாப்பாடு வேணுமா, பழைய சாம்பார் வேணுமா, பழைய கூட்டு பொரியல் வேணுமான்னு கேட்டு அத்தனை வகையா செஞ்சு வச்சு, மிச்சம் மிதாரி மாவுல 2 தோசையை சுட்டு தின்னுபிட்டு, சைடு கேப்ல 2 சீரியலை பார்த்துட்டு, கையோட கையா பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டு, அடுத்த நாள் காலைல நம்ம என்ன சமைக்கலான்னு தூங்கலான்னு கேட்ட சாத்தலான்னு போனா எங்க வீட்டு நாயில் ஒழுலொன்னு குலைச்சா அதுக்கு கொஞ்சோண்டு பாலை ஊத்தி, அடுத்த நாள் காலைல பாலுக்காரன் பால் ஊத்துறதுக்கு முன்னாடியே வந்து எந்திரிச்சு நிற்கக்கூடிய எங்க பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க, எங்களுடைய கடமை பெருசா உங்களுடைய கடமை பெருசான்னு. அப்பா கத்துக்கா கைய, நாங்க எனக்கே சம்பளம் கேட்டிருக்கோமா? முதல்ல கேட்டிருக்கோமா? ஏரியாவுக்கே போகல எங்க ஜேஇ, ஆனா அவருக்கு சம்பளம். ஏய்யோ ஜெய்யோ என்ன ரொம்ப முக்கியமா? தலைப்பே 9 தலைப்பு சொல்லியிருக்கிறாரு. அதுல ஒருத்தர் 10வது தலைப்பா ஒருத்தர் புது பாட்டு பாடுங்கிறாரு. நாங்க எந்த தலைப்புல தான் பேசுறது? இப்ப நடு எங்க ஐஸ்வர்யா குழம்பி போய் உட்கார்ந்துருக்கா, 2 பாட்டு போச்சேன்னு. உன்னை யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? நாங்க செய்யற வேலைக்கெல்லாம் இங்க பாரு, பழைய சோறு போட்டா அதான் உடம்புக்கு நல்லதுன்னு போடுறாங்க. போய் என்னைக்கோ காய்ச்சின சாராயத்தை குடிச்சிட்டு வர, பழைய சோறு போட்டா உனக்கு நோவுதோ ஜவனேன் இருக்கணும். அம்மா எனக்கு ஊர்ல எங்கேயாவது போனா ஊருக்கு கொண்டு மாதிரி சிக்குதுங்க. நான் ஜவனேன் தானே பேசினேன், இப்ப யாரையாவது வம்புல் தானே தலைப்புல தானே பேசினேன். நல்லா கைத்தட்டி கொடுங்கக்கா, நியாயத்தை தான் பேசுவேன், நான் அநியாயத்தெல்லாம் பேச மாட்டேன். தம்பி கொஞ்சம் விசிலிங் வருது பார்த்துக்க, எக்ஸ்கியூஸ் மீ. இங்க பாரு, அழகா இருந்தா அப்படிதான், அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் லைட்டா டை அடிச்சுட்டு வந்திருப்பேன் சார். இல்ல அதிகமா யோசிச்சா முடி சீக்கிரம் நரைக்குமா? உங்களுக்கு கூட நரைச்சிருக்குன்னா என்ன அதிகம் அவ்வளவா ஒண்ணு. என்ன சார் சிரிக்கிறீங்க? என்ன பொறுமை? எங்களுக்கு பொறுமை. பொறுமையா பூமாதேவிக்கே என்ன சொல்றாங்க? பொறுமையில் சிறந்தவளே பூமாதேவி தான். உங்களை எங்க சொல்லிருக்காங்களா? எந்த கதையில? எந்த கடையிலன்னு இல்ல. இத்தனை பாரங்களையும் எப்படி தாங்கி ஒரு பூமாதேவி இந்த பூமியவே வாழ வைக்கிறாளோ, அதே போல் குடும்பத்தின் பாரத்தை தாங்கக்கூடியவள் மனைவி என்கின்ற பூமாதேவி வீட்டுல ஒவ்வொரு வீட்டுல இருக்கிறதுனால தான் உங்க குடும்பமே நகருது. எட்டி ஒரு மிதி மிதிச்சா தெரியுது. நான் உண்மையிலே அருண் தம்பியை நான் பாராட்டுறேன். நடுவர் அவர்களே, பேசின 3/4 மணி நேரத்துல தன் மனைவியை பத்தி தவறாக பேசாத ஒரே ஆண் பேச்சாளர் எங்க அருண் மட்டும்தாங்க. ஏன்னா கல்யாணம் புதுசு இல்லையா? இன்னும் 6 மாசம் போட்டோம், அப்புறம் தெரியும். கல்யாண புதுசுல நடுவர் உட்பட என்னையாமா ஏன் நீங்களும் தான் இப்ப சத்தம் போட்டாரே, பழைய சோறு தான் போடுறான்னு அவர் உட்பட. கல்யாணம் 3 மாசத்துல வாயை திறந்து பேசு, வாயை திறந்து பேசு. எப்ப எண்ணி 3 மாசம் மொய் காசு முடிகிற வரைக்கும் 2 வருஷம் ஆகட்டும். செத்த நேரம் வாயை மூடு, செத்த நேரம் வாயை பேச சொல்றதும் நீங்க தான்.
அப்புறம் வாயை மூட சொல்ற. நாங்க என்னதாங்க பண்ணப்ப? இப்பெல்லாம் கல்யாணம் வரைக்கும் யாரும் காத்திருக்கிறது இல்லைங்க. பொண்ணு பார்க்க போறாங்கல்ல, அப்பவே ஒரு போனை வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அது அவங்க அனுபவம், நீங்க அனுபவிச்சதை சொல்றீங்க போல. அது நான் என்ன பண்ணேன் நடுவர்களே, உண்மையிலே சொல்லிட்டுங்களா? என் அன்பு தம்பி வந்து அத்தனை கிரைண்டர் வாங்கி கொடுத்தான், இத்தனை கிரைண்டர் வாங்கி கொடுத்தான். அப்புறம் அதுக்கு மாவு பாக்கெட்டு எங்களுக்கு தெரியாதா? எங்க அப்பா வீட்ல இருந்து ஒரு கிரைண்டர் நாங்க சீதனமா வாங்கிட்டு வரோம். தம்பி யாரெல்லாம் வண்டி எடுத்துட்டு போறீங்களோ பாதியிலே பெட்ரோல் தீர்ந்து போய் நிப்பீங்க. என் பேச்சை கேட்டு போங்க. அப்படி நெல்லு அது அது எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க வனவாசியில. இப்படி தெரிஞ்சிருந்தா முதல்ல பேசி நிப்பாட்டி இருப்பேன் எல்லாத்தையும். சாபம் கொடுத்து ஒருத்தரை நிக்க வைக்கிறது நீங்க தாங்க. ஆமாங்க, இப்படி பேசினே கோமாளிங்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் நடுவர்களே? இது வரைக்கும் தலைப்புல தானே பேசியிருக்கேன். எங்க அப்பா வீட்ல இருந்து கிரைண்டர் வாங்கிட்டு வரேன், சீதனமா வாங்கிட்டு வரேன். அது ஓரமா இருக்கு, ஒத்துக்கிறேன். என் வீட்டுக்கார திட்டி திட்டி வேணும்னு சொல்லி இன்னொரு கிரைண்டர் வாங்குறேன். அடுத்ததா வலிச்சு கொட்டுற கிரைண்டர் வாங்குறோம். நான் இல்லைன்னு சொல்லல. இத்தனை கிரைண்டரையும் வீட்டுல வச்சுட்டு வீட்டுக்கார்ட்ட, மாமா மாவு பாக்கெட் வாங்கிட்டு வாங்க மாமா. நீ ஏன் தெரியுமா சொல்ற? மாவு பாக்கெட்டுக்கு கை தட்டினானே நீ தானே. வீட்டுல ஆட்டி வச்சா புளிச்சு போயிரும். கடமா வாங்கிட்டு வந்தா ஃப்ரெஷ்ஷா ஊத்திக்கலாம்னு நினைக்கிறது தப்பாக்கா? கரெக்ட் புளி இப்ப எவ்வளவு ஏறுது தெரியுமா? மாவு பாக்கெட்டை விட மலமலன்னு ஏறுது. உண்மையிலே சொல்லட்டுமாக்கா, கரண்ட் பில்லு ஏறக்கூடாதே, நம்ம வீட்டுக்காருக்கு சிக்கனப்படுத்தணுமே அறிவாளித்தனமா கை தட்டி கொடுக்கா. புத்திசாலித்தனமா யோசிக்கிறது தப்பாங்க. இந்த மாதிரி அவரே கை தட்டாரு மாவு பாக்கெட் வாங்கி கொடுத்து. இனிமேல் பொண்டாட்டி மாவு பாக்கெட் கேட்டா திட்டக்கூடாது. அந்த அக்கெல்லாம் வாயை மூடிட்டு பாக்குறாங்க. இவ பொம்பளை தானா? இங்கேயே வந்த அட்டை கட்டுறாளே. கட்டண வீட்டுக்காரு என்ன பண்றாரோ அப்படிதானே? உன்னே சொல்லிட்டுமா, உங்களுக்கு தான் தெரியுமா? அதுக்கு தான் கார்லயே ஒன்னா வந்தா அப்படி சொந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு வரக்கூடாது தெரியுமா? கேட்டுக்க நடுவர்களே, உண்மையே சொல்லட்டுங்களா? நேத்து பட்டிமன்றம் கிளம்பி சங்கரா டிவி பட்டிமன்றம் சார் சென்னை போயிட்டேன். இல்ல சென்னை போன ஸ்டைலா பேசுவேன், சேலம் வந்தா கொஞ்சம் மாத்திக்குவேன். உண்மை ஒரு ரஜினி படத்துல சொல்லுவாங்கம்மா. இல்ல என் ஃபோன் தான் அடிக்குது, என் வீட்டுக்கார் கரெக்டா ஃபோன் பண்றாரு பாத்தீங்களா? பட்டிமன்றம் முடிஞ்சிருக்கு, அவருக்கு தெரியும். சென்னை பட்டிமன்றம் போனேன் இல்ல சார், என் வீட்டுக்கார்ட்ட அதுதான் பெண்களுக்கு தான் கடமையும் இருக்கு, பொறுமையும் இருக்கு, பொறுப்பு இருக்கு. என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், மாமா பட்டிமன்றம்னு பெட்டி தூக்கிட்டு நான் போறேனே மாமா, நான் வெளியில போறேனே, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். எனக்கு அதை கூட அவர் என்னடி வேணுங்கிறாரு. இப்ப வக்கீல் நாங்க டைவர்ஸா பண்ணோம், பொறுமையா குடும்பம் நடத்தல, அதையும் தாண்டி கேட்டேன். மாமா நான் அதை கேட்கல, கோபம் வருது, பட்டு பொறுமைசாலி நானும் எங்க மனோன்மணியை கலாம் அடக்கிக்கிட்டு கேட்டேன். அதுக்கு இல்ல மாமா, நான் பாட்டுல வெளியில போறேன், இந்த இன்னைக்கு சண்முக ஹாஸ்பிட்டல் சார் கூப்பிட்டுருக்காங்க, மதியானம் பிரியாணி என்ன வறுவல் என்ன, ஐயோ ஒரே சாப்பாடு தான், பத்தாவதுக்கு பார்சல் வேற, 2 கார்ல ஆளுங்க கூட கம்மி, பார்சல் தான் அதிகம். உண்மை டாக்டர் சாரே வந்து கேட்கறாரு, ஏமா நீங்க அங்க வேற சாப்பிட்டு வர சொன்னமே இங்க பார்சல்னு கேட்டாரு. இல்ல சார் சாப்பிடாம வந்திருக்கோன்னு சொல்லிட்டு வீட்டுக்காட்ட சொன்னேன். நான்லாம் வெளியில போனா பட்டிமன்றத்துக்கு வகை வகையா வாங்கி தராங்க மாமா, நீங்க காலை சாப்பாடு, மதியான சாப்பாடு, நைட்டு சாப்பாடுன்னு என்ன பண்ணுவீங்க மாமான்னு. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஆளினால் சார் என்ன தெரியுமா சொன்னாரு? நொச்சியத்துல இறக்கி விட்டு சொன்னாரு, மனுஷனுக்கு சோறாடி முக்கியம், சோறு நிம்மதி தாண்டி முக்கியம், நீ பாட்டுல போயிட்டு வான்ட்டார். யாருக்கு அவ்வளவு வேகமா கை தட்டினது இருந்தாலும் என் வீட்டு அண்ணே அண்ணே அண்ணா வேற காமெடி சொல்றேனே அண்ணே, இது போன வருஷம் கேட்டீங்களோ தெரியலையே, கடையில வாங்கி வச்சது நடுவர்களே. இருந்தாலும் எப்படி தெரியுமா காத்திருப்போம், மச்சான் மச்சான் ஆசை மச்சான் எப்பத்தான் வருவீக உள்ளோ ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. ஏன் மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு சேன மேலத்தான் நேச மச்சேனே. ஏன் மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு சேன மேலத்தான் நேச மச்சேனே. நான் பூ வச்சு பொட்டு வச்சேன் உறவுக்காகத்தான், நான் கண் விழிச்சு காத்திருந்தேன் வரவுக்காகத்தான். எப்பத்தான் வருவீக எப்பத்தான் வருவீக எப்பத்தான் வருவீக உள்ளா ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு
மூச்சு வாங்குறதா இல்லையா? ஆத்தாடி. இந்த ட்ரிக்கு இது செம்ம ட்ரிக்ஸ். செம்ம ட்ரிக்ஸா? அப்புறம் எதுக்கு அப்புறம் கைத்தட்ட சொல்றோம்? மூச்சு வாங்குறதுக்கு தான் கைத்தட்ட சொல்றோம், வேற எதுக்காக கைத்தட்ட சொல்றோம்? நடுவர் அவர்களே, இப்பதான் அவர் வண்டி எடுத்து பெட்ரோல் போட போயிருக்காரு நினைக்கிறேன். ஆமா, கிளம்புங்க. இப்படி பேசினா பழைய சோறு கிடைக்காம வேற என்ன கிடைக்க போறான்? அந்த மாதிரி கையெடுத்து கும்பிட்டு பழகுனேன், தெய்வங்களா பழகுனேன். நடுவர் மறைஞ்சுக்கிறாருங்க. புது பொண்ணு பார்க்க வந்தா வெக்கப்பட்டு பார்க்க பாரு, அது மாதிரி என்னைய பார்த்து அப்படி வெக்கப்படுறாரு. அவளுக்கு கண்ணு தெரியுதான்னு கேக்குறீங்க. பொய் சொல்றவங்களுக்கு தாங்க கண்ணு தெரியாது உங்களுக்கு. நடுவர் அவர்களே, நாங்க ஏன் பெண்கள் வந்து பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, எங்க ஐஸ்வர்யா பாடுவான்னு நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, பாவம் எல்லா பாட்டையும் அவ அடிச்சுக்கிட்டே வரா. நாங்களும் என்னதான் பண்ண. நடுவர்களே, ஆண்களை காட்டிலும் பெண்கள் ஏன் சிறந்தவங்க சொல்றேன் தெரியுமா? இதுல வேற மாமியா மருமக பிரச்சனை வருது. சத்தியம் பண்ணி சொல்றேன், நடுவர் மீது ஆணையாக, இந்த அண்ணன் மீது ஆணையாக, முடி பொசிக்கு போயிருந்த வந்து இருக்கணும். அங்க அது இல்லாதனாலதான் பிரச்சனை. உங்களுக்கு அதெல்லாம் ஆகாது. இந்த பெரிய மாரியம்மன் மீது ஆணையாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறு ஒன்று, பொய்யை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நடுவர் அவர்களே, எங்க வீட்டுல மாமியா மருமக சண்டையே வந்ததுலக்கா டிப்ஸ் நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன். கை தட்டு கொடுங்க. எங்க மாமியாருக்கு சண்டையே வந்தது இல்லையா? பத்தல. எங்க வீட்டுல மாமியா மருமகைய சண்டையே வராது. நோட்டீஸ் பாயிண்ட். மயிலாட், எப்படி நீங்களும் லாயர் தான். ஆமா, இப்ப எழுதுங்க, அடிக்கடி சொல்லுங்க, ஞாபகம் இருக்கு. நடுவர் அவர்களே, என் வீட்டுல நிஜமா மாமியா மருமக சண்டையே வந்தது இல்ல. எப்படிமா? ஏன் தெரியுமா இவ்வளவு நேரம் சுத்துறேன்? ஞாபகம் வரல. மாமியா மருமக பிரச்சனையே வந்தது இல்ல. காரணம் என்ன தெரியுங்களா? என்ன? நான் என்னைக்கு காலடி எடுத்து வச்சேனோ எண்ணி 2 மாசத்துல என் மாமியார கடவுளா பார்த்து கூப்பிட்டுக்கிட்டாருங்க. நானும் வாங்கத்த கூப்பிடுறேன், நான் வரமாட்டேன் போ அப்படிங்கிறாங்க. நானா காரணம்? நானாங்க காரணம்? ஆமா, சத்தியமா சொல்றேன். என் வீட்டுக்காரக்கெல்லாம் கல்யாணம் புதுசுல ஒரு வேளை திங்கிறது தவிர அவர் எதுவும் தெரியாதுக்கா. நான் பகிரங்கமாவே சொல்றேன். என் வீட்டுக்காரங்க இல்ல, எல்லாருமே தான். அப்புறம் நான் இப்ப நீங்க போய் தோசை சுடுறீங்களோ? கடையில சாப்பிடுவோம். கல்யாண புதுசுல ஒத்த வேலை தெரியாது, இது மட்டும்தான். நான் வேற பரபரன்னு பட்டிமன்றம் கிளம்புறேன்னா எல்லா வேலையும் செஞ்சுட்டு வருவேன்க்கா. நான் கேட்டு பாருங்க, நான் பொய்யெல்லாம் சொல்லலை. உன்னை பார்த்தா வேலை செய்யற மாதிரியா தெரியுது அப்படின்னு கேட்குறாரு. சத்தியமான எல்லா வேலையும், காலை டிஃபன், மதியான சாப்பாடு, நைட்டு புளியோதரன்னு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வருவேன். வீட்டில் இருந்தா தானே? வீட்டில் இருக்கும்போது தான் கேட்க பக்கானுக்கிட்டு. வீட்டில் இருக்கும்பொழுது அத்தனை வேலையும் நான் என் வீட்டுக்கார்ட்ட அன்பா பாசமா தான் சொன்னேன், பொறுமையா தான் சொன்னேன், பாசமா தான் சொன்னேன். அதை புரிஞ்சுக்க மரமண்டையா இருந்தா அதுக்கு நான் பொறுப்பா? மாமா நல்ல வேலைங்க. வேற நடுவர்லாம் படக்குன்னு சந்தடி சாக்கல ஏமான்றாங்க. நான் சொல்ல மாட்டேன், நீங்க நல்ல நடுவர். உண்மையிலேயே நடுவர் அவர்களே ரொம்ப வீக்கா இருக்கமா. நான் இல்ல, உண்மையை தான் சொன்னேன். மாமா இல்ல, இப்படிதான் பொறுமையா தான் எடுத்து சொன்னேன். மாமா ஒரு கட்டு கீரை இருக்கு, நான் கொஞ்சம் படமடன்னு வேலையை பார்த்தா கொஞ்சம் வேலை சீக்கிரம் தீந்துரும். ஒரு கட்டு கீரையா ஆஞ்சி கொடுங்க மாமான்னு. படக்குன்னு அந்த மனுஷன் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தா கூட பரவாயில்லங்க, எனக்கு ஆய தெரியாதுன்னாரு. நான் பொறுமையா ஒரு பதில் சொன்னேன். என்ன தெரியுமா? ஆக்கி வச்சா உனக்கு மேய தெரியுமான்னு கேட்டேன். படக்கு இனிமேல் மனைவி கீரை ஆய சொன்னா ஆஞ்சு கொடுங்க. இப்ப நாங்க மட்டும் என்ன ஐஏஎஸ் மாதிரி படிச்சுக்கிட்டா வரோம் சமைக்கிறதுக்கு? இருந்தாலும் நாங்க எல்லாம் செஞ்சு கொடுக்குறோமா இல்லையா நடுவர்களே? நாங்க ஏன் பொறுமையா இருக்கோம்னு சொன்னா ஒரே விஷயம் சொல்லட்டுங்களா? எல்லாம் இளைய சமுதாயம் நிறைய பேர் இருந்தாங்க நடுவர்களே. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் எங்க பெண்கள் பெரிய மனுஷன் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஊர்லயும் தமிழ்நாட்டு முறைப்படி பண்பாடோட சடங்கு சுத்துவாங்க எங்க பெண்களுக்கு. ஆனா ஆண்களுக்கு யாருக்குமே சடங்கு சுத்த மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நீ தான் ஏற்கனவே ஊரையே சுத்துறிய, உனக்கு சடங்கு வேற தனியா சுத்துவாங்களா உங்களுக்கு? இருந்தாலும் என்ன தெரியுமா? தன் கணவன் குடிகாரனா இருந்தாலும் சரி, நல்லவனோ கெட்டவனோ எதுவா இருந்தாலும் சரி, தனக்கு பிறந்த ஒரு பெண் பிள்ளை சமைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமைஞ்ச பிள்ளைக்கு பெருமை சேர்க்கறது எது தெரியுமா? என் பிறந்த வீட்டுல இருந்து எப்ப சீர் வருதோ
அந்த தாய் மாமன் என்கின்ற உறவுக்கே பெருமை சேர்ப்பது எங்க பெண்கள் வாக்கப்பட்டு வர வீட்டுல பொறுமையா இருந்து குடும்பம் நடத்தினா மட்டும்தான் பிறந்த வீட்டுக்கும் பெருமை புகுந்த வீட்டுக்கும் பெருமைன்னு சொன்னா எங்க பொறுமை இல்லாம உங்களுக்கு நாட்டுல பெருமையே கிடையாது. நடுவர்களே நடுவர்களே அப்படி தாய் மாமன் வரும் பொழுது நான் மானூத்து மந்தையில் நான் சொன்னேன் நான் உங்களுக்கு அவங்களா கெஸ் பண்றதம்மா. நடுவர்களே உண்மை சொல்லட்டுமா? ஏ தன்னானே தாமர பூமாமா தள்ளாடு தண்ணீர ஏ தாமர பூத்திருக்கே புள்ள தாவணி வாங்கி வாங்க ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்திடுங்க மேலங்கட்டி ஏ தன்னானே தாமர பூமாமா தள்ளாடு தண்ணீர ஏ தாமர பூத்திருக்கே புள்ள தாவணி வாங்கி வாங்க வெடல புள்ள நாள் ஒரு விவரம் கேட்க வேணும் அப்படித்தான் வரி என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக என் தம்பி ஒரு குற்றச்சாட்டு வச்சார். கைத்தட்டி உற்சாகப்படுத்தி அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு என் தம்பி சொன்னாப்ல சீரியல் பாக்குறோம். நாங்க எதுக்கு சீரியல் பாக்குறோம்? எதுக்குமா? நீ என்ன நாதஸ்வரத்தையே ஊதிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் குடும்பம் எப்படி ஊதிக்கிட்டு போறாது? 90s கிட்ஸா அப்புறம் என்னங்க அந்த டைரக்டரே வந்து நாடகம் எடுக்கிறத விட்டாரு. ஏக்கா 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 இங்க பாருக்கா யாரை கூப்பிடுறீங்க? இவ பேச்ச கேட்காதடி நீ போற குடும்பமும் விளங்காதுன்னு கூட்டிட்டு போறீங்களா? யாருக்கா கூப்பிட்டீங்க? ஏக்கா உங்களுக்கு பிடிச்ச காமெடியா சொல்றேன்க்கா. நான் எல்லாம் சுத்தி முத்தி பார்ப்பேன். அதுக்கு தான் இந்த மைக் எடுக்கிறது. ஸ்டாண்ட் மைக்லனா இப்படிதான் அட்டென்ஷன் இப்படிதான் பாடணும். சில பேர் பேசிட்டு இருக்கும்போது நடுவட்ட பேச்சு கொடுத்து திசை திருப்புவாங்க. அதை பார்க்கறதுக்கு தான் இந்த மைக்கு. கை மைக்கு ஏன் எடுக்கிறேன்னு இப்ப விளக்கம் சொல்றேன் பாருங்க. அதுக்கு தான் உண்மையிலேயே அந்த நின்றுட்டாங்க பாருங்க. இப்படி போற பச்சலார பூரா வாங்க உட்காருங்க நில்லுங்க கை தட்டுங்கன்னா உண்மையிலே எவ்வளவு சிரமம். நானும் தான் 1 மாசமா கண்ணு முழிச்சிருக்கேன். என்ன பார்த்தா தெரியுதாக்கா? அந்த அக்கா சொல்றாங்க உனக்கு காசு கொட்டுது நீ கண்ணு முழிக்கிற. எங்களுக்கு அது மாதிரி கொட்டுனா நாங்களும் கை தட்டுவோம். தட்டுங்கக்கா. ஒரு இத்தனை பெண்களுக்காக நான் ஒரு பெண் சிங்க பெண்கள் 3 பேர் வந்து முழங்கி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் இப்படி சொன்னா இலக்கிய பேச்சாளர் அதையே நான் இயல்பா பேசுனா சரி ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கலன்னு தரமா அந்த கோயில்பட்டி மேட்டரை மட்டும் கட் பண்ணிருங்க. ஏதோ கொஞ்சம் தெரியாம கவுண்டருங்கிற பேர்ல வாயை விட்டுட்டேன். அது எனக்கு மட்டுமே புரிஞ்சது, இவங்களுக்கு மட்டுமே புரிஞ்சது. எடிட்டிங் நீங்க பண்ணுவீங்கல்ல? இது மாதிரி எத்தனை குடும்பத்தை எடிட் பண்ணிருக்கீங்க? இல்ல நிறையாவா? ஓ இவருக்கு பிஏவா நீங்க? ஓ நடுவருக்கு ஜூனியரா நீங்க? விளங்கிருன்றீங்களா? இல்ல நல்லா வெட்டி விட்டுருவேங்கிறாரு. என் குடும்ப விஷயத்தை கொஞ்சம் வெட்டி வெட்டி பார்த்து போடுங்க. நடுவர்களே பார்த்து பார்த்து உண்மையிலே பாட்டை அப்படி ரசிக்கிறாருங்க. என்னமான மனுஷனா இருக்கிறாரு. உண்மையிலே சொல்லிட்டுங்களா பெண்கள் நாங்க ஏங்க சீரியல் பாக்குறோம்? ஏன் பாக்குறீங்க? நம்பர் 1 வீட்டுக்காருக்கு கேபிளுக்கு பணம் கட்டிருக்கிறாரு. அந்த பணம் வேஸ்ட் ஆயிடக்கூடாது. 2வது பாயிண்ட் யோசிக்கிறேன் பாருங்க. இல்ல சீரியல்ல முதல் என்ன தெரியுங்களா? 8 மணிக்கு பாண்டியன் ஸ்டோரி எதுக்கு பாக்குறோம்? 7:30 வரைக்கும் எங்களுக்கு வேலை இருக்கும். 8 மணிக்கு ஏன் பாண்டியன் ஸ்டோரி பாக்குறோம்? குடும்பம் எப்படி தம்பி எக்ஸ்கியூஸ் மீ இப்ப ஏன் கிளம்புற? சேர் மாத்தி உட்கார்றம்மா. ஆமா யோசிக்கிறேன் பாட்டு. 8 மணிக்கு நாங்க ஏன் பாண்டியன் ஸ்டோர் பாக்குறோம்? ஏமா பாக்குறீங்க? கூட்டு குடும்ப வாழ்க்கைனா எப்படி கத்துக்கணும்னு பாக்குறோம். மாமியா மருமக எப்படி ஒற்றுமையா இருக்கணும்னு பாக்குறோம். அதையும் தாண்டி எப்படியாவது மளிகை ஸ்டோர் வச்சாது புருஷனை பொழைக்க வைக்கலாமான்னு ஐடியா கத்துக்கிறோம். ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு அதுல கை தட்டுறாங்கல்ல நடந்திருக்குன்னு அர்த்தம். அடுத்ததாக சரியாக 8:30 மணி அளவில் இப்படி செந்தமிழில் செப்புகிறேனா சரியாக 8:30 மணி அளவில் பாக்கியலட்சுமி என்கின்ற சீரியல் 3 வருடங்களாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. நாங்கள் ஏன் அதை பார்க்கிறோம் என்று சொன்னால் இடைவெளி கூட இடைவெளி விடாமல் பார்க்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலே சொன்னா என் வீட்டுக்காரர் சீரியல் பார்க்க மாட்டார். அவரை பார்க்க வச்சிருக்கேன். இப்ப அவர் சின்ன மருமகளை பார்க்காம தூங்க மாட்டாங்க. உண்மையிலேயே சொன்னா பாக்கியலட்சுமி சீரியல் நாங்கள் ஏன் பார்க்கிறோம் என்று சொன்னால் நடுவர்களே இந்த கோபி மாதிரி இந்த நடுவுல கோபி அவரு அப்படிதான் இருப்பாரு.
இல்ல 8 பெண்களுக்கு பட்டிமன்றத்துல வாழ்க்கை கொடுக்குறாரு. அப்புறம் ஒரு கோபி தானேங்க. அதான் வாய்ப்பு. அது ஒரு ஹாபிங்க. வாய்ப்பு நடுவர் அவர்களே வாய்ப்பு கொடுக்குறான். அங்க பாரு நீ பிஜாம இருங்காரு. அப்புறம் நான் பேசாரம் நான் கண்ணியமா பேசி கொண்டிருக்கிறேன். பேசாம இருக்கணும் எடிட் பண்ணி போட்டுருணும் இதெல்லாம். அப்புறம் என் வீட்டுக்காரர் கேட்பாரு என்னத்த குடிச்சேன்னு. ஐயோ சார் அதுக்கு தான் கடைசியா தண்ணி பாட்டில் நான் 7 வயசுல நானா எழுதி வித்தேன். நீங்கள் நானும் 1ஆம் கிளாஸ் ஒன்னா தானே படித்தோம். சில சமயம் உண்மையை வேற சொல்லிவிடுறேன் பேசாம இருக்கேன். நான் வந்த சொன்ன சரியாக 9 மணி அளவில் பாக்கியலட்சுமியை விட்டு விட்டேன் மண்ணா. 8:30 மணி அளவில் நாங்கள் ஏன் பாக்கியலட்சுமி சீரியல் பார்க்கின்றோம்? ஏன் பார்க்கிறீர்கள்? ஏன் தெரியுமா? கோபி போன்ற ஒரு கணவன் அழகான அன்னலட்சுமி அழகான பாக்கியலட்சுமியை விட்டுவிட்டு ராதிகா போன்ற பெண்ணை தேடி ஓடினால் ஒரு ஹோட்டல் கடை வச்சுனாலும் பொழைச்சிக்கலான தன்னம்பிக்கையை பெண்களுக்கு கத்துக் கொடுக்கிறது பாக்கியலட்சுமி சீரியல். நடுவர் அவர்களே சரியாக 9 மணி அளவில் நாங்கள் ஏன் சிறகடிக்க ஆசை பார்க்கிறோம்? ஏன் மீனாவை ரொம்ப பிடிக்குமோ? அப்பனா அவ்வளோ பூ வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். எந்த மீனா கிட்ட பூ வாங்குறீங்களோ? என்ன பியூட்டி பார்லருக்கு போவீங்களா? என்ன உங்களுக்கு யாரை பிடிக்கும்? மீனாவை பிடிக்குமா? ஸ்ருதியை பிடிக்குமா? 2வது மருமக பேர் என்னன்னு தெரியல. மூத்த மருமக பேர் பார்லர் வச்சிருக்குது ரோஹிணி. இப்ப தெரியுதா யாரு சீரியல் பாக்குறான்னு? பொம்பளை ஆள்கிட்ட ஒரு பதில் வரல. ராகினி. இவ்வளவு சொல்ல தெரிஞ்ச எனக்கு ரோஹிணி பேர் சொல்ல தெரியாது. தெரியாதுதான். இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அந்த பழக்கம் யார்கிட்ட இருக்கு? இப்ப ஆண்கள் இதே மாதிரிதான் வீட்டில் குடிச்சிட்டு வந்தா யாராவது ஒத்துக்கிறியா? அதுதான் போட்டு வாங்குறது. சத்தியமா பொம்பளை பிள்ளைங்க என்ன தெரியுமா சொல்லும்? படிச்சுக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கும். எக்ஸாம் ஹாலில் போய் சொல்லும் நான் படிக்கவே இல்லடி. அது எங்க பொம்பளை பிள்ளைங்க. கைத்தட்டு தப்பு இல்லை. எங்க ஆள் எவ்வளவு தள்ளாடாம வீட்டுக்கு வந்தாலும் பொண்டாட்டிட்ட நான் சத்தியமா குடிக்கவே இல்லடி அப்படின்னு சொல்றதா ஆண்கள். உண்மையே சொல்லட்டுமா? ஆண்கள் பீர் குடிச்சிட்டு வந்தா கண்டுபிடிச்சிருவான். பீர் குடிச்சிட்டு வந்தா டிப்ஸ் இருக்கு. இப்ப போட்டு கொடுத்துட்டு போறேன் வனவாசியில. அதான் அக்காவா? எங்களை பத்தி திட்டு போது மட்டும் நல்லா கை தட்டினீங்களா? நடுவர் அவர்களே பீர் குடிச்சிட்டு வந்தா கண்டுபிடிச்சிடலாம். இதே ஹாட்டா குடிச்சிட்டு வந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். எப்படிமா? உங்களுக்கு அந்த பழக்கம் இல்ல, அதனால தான் ஆசையா கேக்குறீங்க. சார் உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க டீயே குடிக்கிறது இல்ல. எப்படி சார் நீங்க பீர் குடிச்சிட்டு வந்தா ஏன் போடுறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி தெரியுமா ஏன் போடுவாங்க? உள்ள நுழையிலேயே என்ன சாப்பிட்டாலும் பேர் பேர் பேர். இப்போ புரியுதாக்கா? மதியான காருக்குள்ள இதே ராவா அடிச்சிட்டு வந்துட்டா. எக்கா நோட் பண்ணுங்கக்கா, இதெல்லாம் சும்மா சொல்லி கொடுத்துட்டு போல. நான் வச்சு கண்டுபிடிக்க வேண்டியதான். நோட் பண்ணி வீட்டில் தூக்கி போட்டு அப்புறம் மிதிக்க வேண்டியதான். வேலை செய்கிற எங்களையே இந்த போர்டு போடுறீங்கன்னா தப்பு பண்ணிட்டு வர உங்களை கேட்கறது இல்லையா? நடுவர் அவர்களே இதே ஹாட் அந்த அண்ணன் பார்க்குறாரு. எனக்கு டீ கொடுத்தவனவர் தானே நீங்க? இதே அண்ணன் எங்க போறீங்கண்ணே? நீங்களும் சேர அங்க போடுறீங்க இங்க போடுறீங்க. அப்படியா? நல்லதுண்ணே. இது மாதிரி ஆட்களாம் வந்தாதான் நல்லது. இதே ராவா அடிச்சிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கண்ணே, வந்த உடனே தலைவாணி எங்க இருக்குன்னு தேடாது. செருப்பு வடக்க ஒன்று போகும், தெக்க ஒன்று போகும். பாய் ஒரு பக்கம் கிடக்கும், ஆள் ஒரு பக்கம் கிடக்கும். நிதானமே தெரியாது. நீங்க பாக்கெட்ல இருக்க எத்தனை ரூபா நோட்டாலும் எதுக்கு பதுக்கி வச்சுக்கலாம். அதுக்கு நிதானம் தெரிஞ்சாதானே நமக்கு ஏதாவது செலவுக்கு ஆகும். நம்ம ஒன்று வெட்டி செலவு பண்ண போறது இல்லை. காலையில் கோழிக்கு உதவும் இல்லையோ அண்ணா சார் உங்களை அண்ணான்னு கூப்பிட்றதா சார்னு கூப்பிட்றதா அதே குழப்பமா இருக்குங்க எனக்கு. காலையில 4:30 மணிக்கு பொழுது விடியுதோ இல்லையோ, கோழி கூவுதோ இல்லையோ, காக்கா கத்துதோ இல்லையோ, நேரா போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள திறந்து 1 லிட்டர் கூலிங் வாட்டர் சும்மா கப 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 கபன்னு உள்ள அடிச்சாருன்னா எங்க அண்ணன் ரோகிணி ரசிகர் பாரு. உண்மை. நல்லா போட்டு கொடுத்துட்டு போ. நடுவர்களே வீட்டுக்கு வீடு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை பொறுமையாக இருந்து கடைசி வரைக்கும் தாலி கட்டிய கணவனுக்காக சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு வாழ்பவள் மனைவி என்கின்ற உறவுதான் மறந்துடாதீங்க. அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி
கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகடி வேணும். தலவாசல் இல்லா வீடு ஒரு தாளம் இல்லா பூண்டு தத்தி தருகிட்ட தருகிட்ட தருகிட்டோம் அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும். ஒரு கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகடி வேணும். அக்கா அலையாடிட்டு மால்கடல் மட்டம் அதில் முட்டை எடுப்பது கஷ்டம் அது ஊருக்கு தெரியாது உள் மனசுல ஆயிரம் மாறும் அது பாட்டுல ஓடிட்டு தூரம் இது யாருக்கும் புரியாது ஒன்னில்லாம ரெண்டும் இல்ல ஆணில்லாம பெண்ணும் இல்ல அலையில்லாத கடலும் இல்ல ஓசை இல்லா மணியும் இல்ல வாசல் இல்லா வீடும் ஒரு தாளம் இல்லா கூத்தும் தத்தி தருகிட்ட தருகிட்ட தருகிட்டோம் அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும். தெரு கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகடி வேணும். அருமை அருமை அருமை. இசைக்கலைஞருக்கு நல்லா ஒரு கைத்தறி கொடுங்க. அதுக்குன்னே நான் அந்த பாட்டை பாடினேன். ம் இதுல ஒரு வரியை விட்டுவிட்டேன் நான். இவர் படுத்துற பாடு அது ஒரு 50 ரூபா குறைச்சிக்கங்க. தலைப்பையே விட்டுட்டு பேசுறாரு, அவருக்கு முழு காசை கொடுக்குறீங்க. பாட்டுல ஒரே வரி விட்ட எனக்கு 50 ரூபா குறைச்சிக்கங்க. அந்த தானே சிரிக்கிறார். உன் மூஞ்ச நேரம் பார்த்தா சிரிப்பு வரல, சைடில் பார்த்தா சிரிப்பு வருதுன்னு அங்கிட்டு போய் சேர போட்டு உட்காந்து பார்க்குறாருங்க. நடுவர் அவர்களே, அண்ணா சார் எதிர்ப்பதில் எழுதிக்கிட்டே இருக்கீங்களே, எனக்கு பயமா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு பாருங்க. எங்க ஐசு வேற பேசணும். ஆச்சு இல்ல நடுவர், நிறைவு பண்ணிடலாம்ங்க. உண்மையிலே சொல்லிட்டுங்களா, எங்க பெண்கள் ஏன் பொறுமைசாலிகள் சொல்றது தெரியுங்களா? எங்க அக்கா டாக்டர் பட்டம், டபுள் டாக்டர். கை தட்டுங்க. என்ன கருப்பா இருந்தா படிக்க மாட்டாங்களா எங்க அக்கா சொல்ற மாதிரி? இது என்ன வம்பா இருக்குது? உண்மையிலேயே அவங்க பேராசிரியருங்க 2 டாக்டர் பட்டம் வாங்கல, அவங்க எழுதுனதுக்கு கொடுத்தாங்க. இதுல வாங்குறது வேற இருக்கு. நிறைய பேர் வாங்குறாங்க. இப்ப அதுக்குன்னே ஒரு அமைப்பு இருக்கு தெரியுங்களா? அந்த டாக்டர் வேறம்மா. நிறைய பேர் காசு கொடுத்தே வாங்குறாங்க. எனக்கு கொடு. நீங்களும் 2 டாக்டர் பட்டமா சார்? காசு கொடுத்தா வாங்க. ஒத்துக்கிறாரு பாருங்க. உண்மை அந்த ஆண்மகனுக்கு நல்லா கைத்துட்டு ஒத்துக்கிறாரு உண்மையை. அதனால தான் போட்டுக்கிறது இல்லை. 40,000 சார் டாக்டர் பட்டம்? 2000 தருதா? ஏன் மண்ணி தான் அதுக்கு ஆர்கனைசரா? எங்க ஐஸ்வர்யா உண்மையிலேயே பெண் வன்கொடுமைக்காக 48 மணி நேரம் நெருப்பு வளையத்தில் நின்று போராடி உலக சாதனை புரிந்த பெண்மணி. நல்லா ஒரு கைத்தட்டு கொடுங்க. அருமை அருமை. நான் நிறைய கண்ணாப்பிட்டான் படிச்சிருக்கேங்க. டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு, மைக்ரோபயாலஜி படிச்சு, அப்புறம் தமிழ் படிச்சு, அதுல எம்பிலி முடிச்சு, இவ்வளவு படிச்சிருந்தாலும் மேடையில் எத்தனை பேசி எவ்வளவு சம்பாரிச்சாலும் நிஜமா சொல்றேன் சார், எங்க 3 பேருக்கு ஏதாவது தலகணம் இருக்குதா? உண்மையிலே 3 பேர் சூப்பரா சமைப்போம். எங்க வீட்டுக்கு வாங்க, நான் நல்லா சமைச்சு கொடுக்குறேன். ஆனா இருக்கும்போது வாங்க, அதான் உண்மையான விஷயம். நடுவர்களே, வீட்டுக்கு வருவோம், நீங்க இருக்கணுமே. இவ்வளவு இருந்தாலும் கூட இந்த பெண்களும் வீட்டுல எல்லாருமே ஆண்களுக்கு நிகரா வீட்டுல உழைப்பாங்க. தறியில நீங்க தறி நெய்வீங்களக்கா? கூட வீட்டுக்காருக்கு உதவி பண்ணீங்களா? கைத்தட்டுங்கக்கா. ஏன்க்கா மண்டே ஆட்டுறீங்க? நல்லா சத்தமா கைத்தட்டி கொடுங்கக்கா. உண்மைதானக்கா? அதெல்லாம் நீங்க சம்பாதிக்கிறதுக்கு நிகரா நீங்க எவ்வளவு குடும்பத்துக்காக கடமையை உணர்ச்சியோட நீங்க வேலை பார்க்குறீங்களோ, இந்த கடமைக்காக நாங்களும் கூட சேர்ந்து வேலை பார்க்கணும். எவ்வளவு சம்பாரிச்சாலும், எவ்வளவு உங்களுக்கு பெரும் துணையாக இருந்தாலும் கூட, என்னைக்காவது வனவாசி பெண்களா இருக்கட்டும், மேடையில் இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும், எவ்வளவு படிச்சாலும், எவ்வளவு சம்பாரிச்சாலும், எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் வீட்டுக்கார பார்த்து யோ சைலண்ட், நீ மேல போய் சேர்றதுக்குள்ள மரியாதையா உன் சொத்தை பூரா என் பேருக்கு எழுதி வைன்னு எந்த பெண்களாவது கேட்டிருப்போமா? கேட்க மாட்டோம். அவர் சொல்றாரு, சொத்து பூரா எங்க பேர்ல வாங்கி தரானா, கடனை பூரா அவர் பேர்ல வாங்கிக்கிறாராம். நடுவர்களே, பெண்கள் எப்போதுமே வீட்டுக்காட்ட சண்டை போட்டு எது வேணாலும் புடவை கேட்போம், நகை கேட்போம், என்ன வேணாலும் கேட்போம். ஆனா சொத்தை பூரா எழுதி மரியாதையா என் பேருக்கு எழுதி கொடு, நீ போய் சேர்றதுக்குள்ள எந்த பெண்களும் கேட்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? நாங்கெல்லாம் பெருசா மதிக்கிற சொத்தே கணவன் தானே நடுவர்களே. அப்புறம் எதுக்குங்க எங்களுக்கு சொத்து? அடேங்க அப்பா,
₹1 தாரே ஒரு ஒண்ணப்ப தட்டும் தாரே ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். ₹1 வேணா ஒரு ஒண்ணப்ப தட்டும் வேணா ஒத்துக்கிட மாட்டேன் நீ ஒதுக்கி நில்லு மாமோய். ₹10 தாரே ஒரு பதக்கஞ்சங்கிலி தாரே 10:30 மணிக்கு மேல நீ பட்டி மன்றம் வாடி. கடைசி போய் சாரா பேச போதும். எந்திரிச்சு போற பெண்களுக்கெல்லாம் நாளைக்கு பாருங்க அரிசி வேவாதுக்கா உட்காருக்கா. ஏற்கனவே பழைய சோறை போட்டீங்கன்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. கடைசி அந்த பொண்ணு சொல்லுவா, ஓ சொத்து சொகம் வேணா என் புத்தி கெட்ட மாமா மஞ்சத்தாலி போதும் ஓ மடியில தான் வாரே. ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன் நடுவர்களே. ஒரு 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்கிற நீங்க எல்லாம் இப்ப கிழிச்சு பெத்தெடுக்கிறீங்களேன்னு சொன்னாரு. சுமந்து பெத்தாலும் அத வலி அந்த பெண்களுக்கு தான் தெரியும், வலிச்சு பெத்தாலும் வாழ்நாள் முழுக்க அந்த வலி அந்த பெண்களுக்கு மட்டும் தான் தெரியும். உண்மையா இல்லையா? அத போய் எல்லா மேடையிலையும் குறை சொல்றீங்களே. இதே மாதிரி ஒரு சின்ன புள்ள பிறந்ததுல இருந்து அம்மாவோட பாசத்திலே வளர்ந்த புள்ள. உண்மையை சொல்லட்டுங்களா? அந்த பிறந்த குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும்போது மண்ணுல போய் விளையாடும்ல, அது மாதிரி விளையாடும் போது என்ன பண்ணிட்டா கீழே உளுந்துட்டா. இது மாதிரி தார் ரோட்ல வேடும் போது கீழே உளுந்து முட்டில அடிபட்டு ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கு. நேரா ஓடி வந்து அம்மா கிட்ட சொன்னா, அம்மா நான் தெருவில் விளையாண்ட கீழே விழுந்துட்டேன், எனக்கு முட்டில இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்குமா, வலி தாங்க முடியலமான்னு சொல்லி கதர்னா. அந்த பெத்த தாய் மருந்து போட்டு விடல. ஏய் முதல்ல வாய மூடு, பொம்பளை பிள்ளை இதுக்கெல்லாம் போய் அழுவலாமா? இதெல்லாம் போய் ஒரு வலியாடி, இதை விட பெரிய வலியெல்லாம் வாழ்நாள்ல தாங்கணும் தெரியுமா? உன்னைய பெத்தெடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு பெரிய வலியை தாங்கினேன் தெரியுமா? பேசாம போய் உட்காருன்னா. ஒரு 8 வயசு இருக்குங்க. ஸ்கூல்லயே அடி முதல் மார்க் வாங்கிட்டு ரேங்க் கார்டு அம்மாட்ட கொண்டு போய் காமிக்கலான்னு வேகமா ஓடி வந்த புள்ள ஆசையோட ஓடி வரும்போது நிலப்படியில தட்டி கட்டவரல் நகம் பேர்ந்து ரத்தம் கொட்டிட்டே இருந்துச்சு. வலி தாங்க முடியல, உயிர் போச்சு. அந்த புள்ள மார்க் வாங்கினதெல்லாம் மறந்துட்டு, அம்மா நான் காலை மிதிச்சுட்டேமா, அடிச்சு வலி தாங்க முடியலமா, ரத்தம் கொட்டுதுமான்னா. அந்த பெத்த தாய் அப்பம் கூட இறக்கப்படலைங்க. ஏய் வாய மூடு, உன்னை அழுவக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இதெல்லாம் ஒரு வலியாடி. வாழ்க்கையில இதை விட பெரிய வலியெல்லாம் நீ தாங்க வேண்டியிருக்கும். உன்னைய பெத்தெடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு பெரிய வலியை தாங்கியிருப்பேன் தெரியுமா? பேசாம போய் ஓரமா உட்காரு, மருந்து போட்டு விடுறேன்னா. ஒரு 15 வயசு ஆனிச்சுங்க. அந்த பொண்ணு பெரிய மனுஷியானா. எல்லா பெண்களுக்கும் மாசம் மாசம் வரக்கூடிய அந்த உடல் உபாதையை அனுபவிச்சா. அப்ப அம்மா எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்குதுமா, நான் ஒரே ஒரு நாள் மட்டும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவு போட்டுக்கவான்னு கேட்டா. அப்பயே அந்த தாய் இறக்கப்படலங்க. நீ மட்டும்தான் உலகத்திலேயே பெரிய மனுஷியானியா? ஏன் எங்களுக்கெல்லாம் வயிற்று வலி வரல, இடுப்பு வலி வரல, காலு வலி வரல, மரியாதையா சடைய பின்ற பள்ளிக்கூடத்துக்கு பைய எடுக்கிற கிளம்புறேன்னா. ஏம்மா ரொம்ப வலிக்குதுமான்னா. இதெல்லாம் ஒரு வலியாடி? இதெல்லாம் ஒரு வலியா? இதை விட பொம்பளை பிள்ளை மிகப்பெரிய வலியெல்லாம் தாங்கணும் தெரியுமா? உன்னை பெத்தெடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு பெரிய வலியை தாங்கியிருப்பேன். இதெல்லாம் ஒரு வலியா? மரியாதை பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புனா. அந்த குழந்தையும் போனான். கல்லூரி படிப்பெல்லாம் முடிஞ்சு 24 வயசுல அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து திருமணமும் பண்ணி வச்சாங்க. எண்ணி ஒரே வருஷத்துல அந்த பொண்ணு மாசமானதுக்கு அப்புறம் நிறை மாத கர்ப்பிணியா கொண்டு போய் மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போ அந்த பொண்ணை போய் சேர்க்கும் பொழுது மருத்துவமனையில சேர்த்து 2 மணி நேரம் ஆகி ஒரு சத்தமும் வரல, எதுவும் வரல. அப்ப பெத்த தாய் அது வரைக்கும் இறக்கப்படாதவ என் பொண்ணுக்கு பிரசவம் ஆயிருச்சா இல்லையான்னு தெரியலையே, 2 மணி நேரம் ஆகி ஒரு சத்தம் கூட போடலையே, ஒரு சின்ன வலியை கூட என் பிள்ளை சின்ன பிள்ளைன்னு தாங்கிக்க மாட்டாளே, இப்ப பிரசவ வலியை எப்படி தாங்குறான்னு தெரியலையே, ஒரு சத்தம் கூட போடாம என் பிள்ளை இப்படி இருக்கிறாளா, என்ன ஆச்சுன்னு வெளியில வந்த நர்ஸை கூப்பிட்டு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அம்மா பதட்டப்படாதீங்க, உங்களுக்கு அழகான ஆம்பளை பேர புள்ள பிறந்திருக்கான், பேரன் பிறந்திருக்கான், போய் ஸ்வீட் வாங்கிட்டு வாங்கன்னா. அவங்க அதெல்லாம் சந்தோஷம் இல்லைங்க, என் புள்ள சின்ன வலியை கூட தாங்கிக்க மாட்டாளே, இந்த வலியை எப்படி தாங்கிக்கிட்டா, ஒரு சத்தம் கூட வரலையேன்னு சொன்னப்போ அந்த நர்ஸு சொன்னாங்க, இது வரைக்கும் நான் 2000 பேத்துக்கு மேல நான் பிரசவம் பார்த்துருக்கேம்மா, எல்லா பெண்களும் வலியில துடிக்கிறத நானே பார்த்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா உங்க புள்ள ஒரு துளி கண்ணீர் கூட விடல, ஒரு சத்தம் கூட போடலாமா, ஆனா உங்க குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த குழந்தைய எடுத்திருக்கோம். தயவு செய்து பெண்கள் குழந்தை பார்த்ததுக்கு அப்புறம் குண்டானாங்கன்னா ஆண்கள் முதல்ல திட்டுறதை விடுங்க, அவங்கள நீங்க கண்ணா பின்னான்னு வார்த்தைகளை சொல்றதை விடுங்க, என்ன திட்டிங்கிற எதுக்கு நீ குண்டாவுறன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. அந்த பிரசவ வழியில நடு முதுகுல அந்த வில்லா வளைச்சி ஒரு ஊசி போடுவாங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு. அது வாழ்நாள் முழுவதுமே பிரசவ வலியை பெண்களுக்கு தந்து கொண்டிருக்கும். அதையெல்லாம் நாங்கள் பொறுமையா மறைச்சிக்கிட்டா உங்களுக்கு அத்தனையும் வடிச்சு கொட்டுறோம், அத்தனையும் துவைச்சு கொட்டுறோம். நடுவர்களே, உங்க பொண்ணுக்கு வில்லா வளைச்சி நடு முதுகுல அவ்வளவு பெரிய ஊசியை குத்தணும், அப்ப கூட உங்க புள்ள ஒரு சத்தம் கூட போடலமா, ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடல, இவ்வளவு கல்லூரி மங்கையா வளர்த்துருக்கீங்கன்னாங்க.
உடனே தாய் என் பொண்ணு மயக்கம் தெளிஞ்சிட்டாளா, நான் போய் பார்க்கலாமான்னப்போ போய் பாருங்கம்மான்னு சொன்னப்போ அந்த தாய் கேட்டாலாம், என் தங்கமே, என் செல்லமே, சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு சின்ன வலியை கூட தாங்கிக்க மாட்டியே, இன்னைக்கு எப்படி நடுமுதுக வில்லா வளைச்சி ஊசி போட்டாங்களாமே, எப்படி தங்கம் அதை சத்தமே இல்லாமல் வலியை பொறுத்துக்கிட்டு எப்படி பிரசவத்தை பெத்தெடுத்தன்னு கேட்டப்போ அந்த பொண்ணு சொன்னா, நான் ஒவ்வொரு முறையும் அழுகும்போது சொல்லுவீங்க, உன்னைய பெத்தெடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ பெரிய வலியை தாங்கியிருக்கேன், உன்னை பெத்தெடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ பெரிய வலியை தாங்கியிருப்பேன் நீங்கள் சொன்னதை இப்போ நினச்சி பார்த்தேன். என்னைய பெத்தெடுக்கிறதுக்கும் நீ இப்படிதான் வலியை பொறுத்திருப்பேன்னு நான் நினச்சி பார்த்தப்போ எனக்கு உன்னுடைய அன்பை நினச்சி பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் துளிகள் கூட வரலைன்னு சொன்னா, ஒவ்வொரு பெண்ணும் உங்களுக்காக உங்கள் குடும்பத்தை பாரம்பரியத்தை கட்டி காப்பதற்காக ஏதோ ஒரு வீட்டில் பிறந்து தன் கணவனின் பெருமையை தன் குடும்பத்தின் பெருமையை கட்டி காப்பதற்காக அத்தனையும் பொறுமையாக தாங்கிக் கொண்டு வாழ்வதால் தான் எங்கள் பெண்களின் பொறுமையால் தான் குடும்பம் சிறக்கிறது என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இதுகாரம் கேட்டு ரசித்த என் உயிரின் மேலான ரசிக பெருமக்களுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பு இருந்தால் அடுத்த வருடம் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.